கிடையாது. அதனால நீங்க பெரிய வகை படிப்புமே எல்லா தாங்களையும் அதை படிக்கிறாங்க. பட் அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் அது தேவையில்லைன்னு சொல்ல வரேன். ஐயா உங்களுடைய கருத்துங்க. ஆனா எப்படியாவது ஒரு நாள் நீங்க படிக்கணும், அது அவங்களுடைய கருத்து கரெக்டு. அப்போ அந்த திருவிழா டைம்ல ஒரு 8ஆம் திருவாணி வர்ற அன்னைக்கு சாமி எப்படி 8ஆம் திருவாணி அன்னைக்கு படிக்கிறோமோ அதை கனெக்ட் பண்ணி படிக்கிறாங்க. பட் அது படிக்கலாம், தப்பு இல்லை. நானும் அதான் சொன்னேன், தப்பு இல்லைன்னு தான் சொன்னேன். பெரிய ஒரு படிப்பு எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவையாவது படிக்கணும். அது எப்போ படிப்பீங்க? இந்த நாள் தான். ஐயாவுக்கு 8ஆம் திருவிழா நம்ம சாமி தோப்பில் நடந்த மாதிரி 8ஆம் திருவிழாக்கு பண்ணுவோம். பால் எண்ணெய் வைக்கும் ஒழுங்குமுறை, தேவையான பொருட்கள். பால் வைக்கிறதுக்கு இப்போ நாங்கள் ஐயாவுக்கு டெய்லி காலையில் 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு பால் வைப்போம். கை குத்தனை பச்சை அரிசி, பச்சை பயிறு, அதான் பச்சை பயிறு தான் சிறுமணின்னு சொல்லுவோம். கொஞ்சம் வத்தல் பொடி, தேங்காய், உப்பு பார்க்குறது கிடையாது. ஐயாவுக்கு நித்திய பாலுக்கு உப்பு போடுறது கிடையாது. நாங்கள் ஐயாவுக்கு நியமிக்கிறதுனால காலையில் அதை எந்திரிச்சு நாங்களே மண்பானையை கழுவி நாங்களே பதம் எடுத்து நாங்களே தீப்பத்தை வச்சு நடக்கிறது சாமி தோப்பில். அதே மாதிரி தாங்களில் பணிவிடையாளரோ அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களோ அல்லது நீங்கள் போறீங்க, யார் வேணாலும் வைக்கலாம். வைக்கும் போது அதிகமாக பேச வேண்டாம். ஐயாவுக்கு பால் வைக்கும் போது அதிகமா பேச வேண்டாம். ஆமா ஆமா, அது மஸ்ட் இல்லை. நீங்க தாங்களுக்கு வரும்போது 18 தானே வருவீங்க. இதெல்லாம் சிலது நாம ஐயா வருவோம், அது மஸ்ட். 18 நாங்க இன்னைக்கு 3 நேரம் எனக்கு பணிவிடன்னா காலையில 3 மணிக்கு ஒருக்கா பதம் விடுவேன், பகல்ல 11 மணிக்கு பதம் விடுவேன், சாயங்காலம் 3 மணிக்கு. மற்ற நேரம் போயிட்டு நாங்கள் வெள்ளை வீட்டு கட்டிட்டு நடையில் முப்பமே ஒழிய அந்த கருவறைக்குள்ள போயிட்டு ஒரு ஊக்கம் நாங்கள் பதவிட்டு தான் பண்ணுவோம். இது மஸ்ட், அது அடிப்படை. ஒரு கோயிலுக்கு போனாலே நம்ம குளிக்காம போக மாட்டோம். இல்ல வேற பால் வைக்கிற வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. நல்ல மழையில நம்ம போடுறது இல்லை ஐயா வழியில. அகிலத்திரட்டில் அந்த லைன் வருது இல்லையா, கொல்ல மிளகு லைன் கருத்து சொல்லுங்க. அதான் அந்த கொல்ல மிளகுன்னு வர்றது. அப்போ அந்த மிளகு வத்தல் மிளகை குறிக்குதா நல்ல மிளகை குறிக்குதா? வத்தல் மிளகு தான் குறிக்குது. கொல்ல மிளகுன்னு அப்போ அந்த காலத்தில் இருக்கப்பட்டு அது வைக்கிற வழக்கம் எங்கேயும் எந்த தாங்கலையும் நல்ல மிளகு போடுறது இல்லை. நீங்க போடுறீங்களா? அப்படியா? நாங்கள் வத்தல் தான் போட்டுட்டு இருந்தோம். அப்போ இப்போ அந்த இதில் வரிகளை பார்த்த உடனே அதை மாற்றுறோம். அப்போ அது சரியா தப்பா? ஐயாவுக்கு அன்னதானத்துக்கு நல்ல மிளகு சேர்த்துக்கிடுறோம். பட் நித்திய பாலுக்கு நாங்கள் நல்ல மிளகு போடுறது இல்லை. ஐயாவுக்கு தீரமொழி தாளிக்க கிடையாது, எடுத்துக்கிடுறீங்க வழியே எண்ணெய் விட்டு தாளிக்கிறது கிடையாது. சொல்லுங்க. அவங்க பால் வச்சுருக்காங்க. ஆமா. அப்போ அந்த பால் வைப்புடைய தொடர்ச்சி தான் இதுவரைக்கும் நடந்து. அன்னைக்கு வெள்ளை மிளகு போட்டிருந்தா இன்னைக்கு போட்டிருக்கான். அது அன்னைக்கு இவாள் வச்சு கொடுத்த ஐயா பால் வைக்கிட்டு அந்த முறை இன்னைக்கு வரைக்கும் நடந்துருக்கு. அதுதான் அதுதான் நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா ஐயா நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறாங்க. ஐயாவுக்கு அவங்க கொடுத்துருக்கு. ஐயா அவங்களுக்கு கொடுத்துருக்கூடிய ஒரு பவுன்ஸு பால், அந்த பெருமை தான் அவங்களுக்கு உச்ச கட்டம். அதுதான் அவங்கள பெருமைப்படுத்தும். நம்ம எல்லாம் ஒரு குருவா ஏற்றிருக்கோம்னா அதுதான் ஐயாவுக்கு பயந்து பணிவிடை செய்யறது. ஐயாவுக்கு பால் வைத்து அந்த நேரத்துக்கு அடமழையா இருந்தாலும் எழுந்தி அவ்வளவு பேரும் போய் புத்திரிகத்துல பதவிட்டு உட்காந்து பேசலாம் ஐயா. இல்ல அந்த மாதிரி அது அந்த பாக்கியத்தை அவளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அன்னைக்கு உள்ள முறை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு அந்த சிறுமணி போட்டிருந்தா அன்னைக்கு போட்டிருந்தா, அந்த நல்ல மிளகு போட்டிருந்தா அன்னைக்கு இந்த கொல்ல மிளகு போட்டிருக்கணும். அந்த கருத்து வரும். ஆமாய்யா, அது தெரியணும். அதை நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். ஐயா இருந்து சாப்பிட்டது அவங்க வச்சு அந்த முறை அப்படியே தொடர்ந்து அது நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு கருத்து தான் என்னுடைய கருத்து. அந்த நிறைய ஆமா, முதல்ல நாங்க அதை வறுத்து பேசாம திரிச்சு வச்சு போடுவோம். சில தாங்கல்ல வத்தல் மிளகு பிச்சு போடுறாங்க, தப்பு இல்லை, போடலாம். உப்பு போடக்கூடாது.
ஐயாக்கு இருக்கும்போது நாங்கள் அதை அப்படி நியமிக்கிறது நாங்கள் மட்டும் ஆமாம் பிச்சு போடணும் இதுதான் நித்திய பால். ஐயாவே சொல்லுகிறேன், அந்த காலத்தில் எந்த நோயாக இருந்தாலும் என்ன ஹார்ட் அட்டாக்குங்கிறீங்க, கேன்சருங்கிறீங்க, அங்கே வந்து காலையில் எத்தனை பேர் வந்தாலும் ஒரு டீ கிளாஸ் அளவுக்கு ஒரு ஆளுக்கு நித்திய பால் கொடுப்போம். அதை மட்டும்தான் வாங்கி சாப்பிடணும். அந்த நோய் உள்ள ஆட்களுக்கு சொல்கிறேன். இங்கே அப்படி இருந்தாங்க, எவ்வளோ பெரிய நோயும் குணமாகி போனாங்க. ஆனால் இப்போ யாரும் அப்படி இருக்கிறது இல்லை. வயிறு பசிக்க தான் செய்யும். 2 பழம் கொடுப்போம். காலை உணவு அவ்வளோதான். மதியம் தவணை கஞ்சி இதே மாதிரி பச்சை பயிர் போட மாட்டோம். பச்சரிசி, தேங்காய், உப்பு போட்டு தவணைப்பால். அது ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட அந்த சொம்பு நிறையா 1 லிட்டரு கொடுப்போம். அது மட்டும்தான் குடிக்கணும். சாயங்காலமும் அன்னதானம். அந்த 5 காய், ஐயாவுக்குள்ள 5 காய், தாங்களெல்லாம் நிறைய காய் சேர்க்குறீங்க. அதான் அந்த 5 காய் எதுக்காக நம்ம சேர்க்கணும் அப்படிங்க. அந்த 5 காயுமே மருத்துவ குணம். உங்களுக்கு தெரியாம இருக்காது. டாக்டர்களுக்கு, சித்த டாக்டர்களுக்கு, ஆயுர்வேத டாக்டர்களுக்கு வாதம், பித்தம், கவம் அதை கழிக்கிறதுக்கு 5 காயுமே பச்சை மிளகாய், இலவங்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், வாழைப்பட்ட காய், வாழைக்காய், கதலி. இது அரை விளைச்சல். ஏன்னா 5மே தடியங்கான்னு சொல்லுவோம்ல, கும்பளங்காய். நம்ம கும்பளங்கான்னு சொல்றது. வெள்ளரிக்காய் போடலாமா? வெள்ளரிக்காய் போடணும். பட் தாங்கெல்லாம் போடுறாங்க. தாங்கள் அதையும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. முறையை தான் நான் சொல்லித்தரேன். அப்படி வந்த காய் போட்டால் நல்லது. வெண்டைக்காய் இல்லை இல்லை, வெண்டைக்காய் இல்லை, பூசணிக்காய், அதான் கும்பளங்காய் சொல்லுறது. பச்சை மிளகாய், வாழைக்காய், கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து நாட்டு கத்திரிக்காய். இது 5மே நீங்க ஆயுர்வேதம் அல்லது சித்தாவை எடுத்து பாருங்க. 5மே பயங்கரமான மெடிசின் தன்மை உள்ளது. பஞ்சபூத சக்திகள். பஞ்சபூத சக்திகள். அந்த நிலம் நிறைப்பு காற்று வச்சணும். அது வேண்டாங்கிறது காரணம் தான். இப்போவும் நீங்கள் ஐயா சொல்லுவது, நீங்கள் முந்திலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் கற்பூரம் கொளுத்துவாங்க, இது பண்ணுவாங்க, பத்தி கொளுத்துவாங்க. இப்போ நீங்கள் போயிருக்கீங்க. இப்போ மங்கையில் மண்டகடம்மா கோயிலாக இருக்கட்டும், வேறு எந்த கோயில், பிள்ளையார் கோயில், கோயில் எங்கேயாவது இந்த மாதிரி பண்ணுறாங்களா? கற்பூரம்லாம் கொளுத்துறதே கிடையாதா? கொளுத்துறாங்களா? இல்லை. முந்தி எல்லாம் கொளுத்திட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கோயிலுக்கு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. திருப்பதியிலுமே வெளியே கொண்டு வந்துட்டாங்க. உள்ள எதுவுமே கிடையாது. வேற நெய் தீபாராதனை மட்டும்தாங்க. அது எல்லாமே அதனுடைய கெட்ட பொருள் சொல்லி அன்னைக்கு ஐயா ஒதுக்கினது. ஐயாவுக்கு அன்னம் வைக்கும் போது இந்த 5 பாலெண்ணெய் வச்சு இலை போட்டு கட்டுருவாங்க. அது வந்து வாழைத்தண்டை போட்டு கட்டலாமா? தென்னை இலக்கு தான் கட்டணும். அது இல்லை, வாழைத்தண்டு போட்டு கட்டலாம், தென்னை இலை கட்டலாம், எது வேணாலும் கட்டலாம். கட்டி இறக்கி வச்சுட்டு மணி அடிக்கும் போது இலையை அவுத்து விடணும், அல்லது அதில் ஒரு ஹோல்ஸ் போட்டணும். ஒரு ஓட்டை அந்த இலையை கிழிச்சு விடணும் இல்லையா? நம்ம எடுத்து வைக்க கூடாது இல்லை ஐயா? எடுத்து வைக்க வேண்டாம். எந்த அன்னமுமே, நம்ம ரொம்ப அன்னமாக இருந்தாலும் சரி, எதுவுமே எடுத்து வைக்க வேண்டாம். வாழைக்காய் இது 5 தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். பட்டு எல்லா தாங்களையும் எல்லா காயும் பயன்படுத்துகிறாங்க. அங்கேயும் நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் வரோம். அதில் குறை சொல்லது கிடையாது. இது அந்த அம்மா கேட்டிருக்க அந்த நெறிமுறையை பற்றி சொன்னதுனால இந்த 5 காய் பற்றி நான் ஐயாவுக்கு அன்னம் வச்சு நியமித்தால் இப்படிதான் முறை. இதுதான் முறை. ஆமாம் ஏமா அது அவங்க போட வேண்டானே சொல்லிருங்க ஐயா, வேண்டாம் அப்படின்னு. இனி அம்மா நல்லா கேட்டாங்க, அந்த பானையில் வைக்கணுமா வைக்க வேண்டாம். பால் எண்ணத்தை நீங்கள் ஹோல்ஸ் போட்டு ஐயாவுக்கு வைக்கணும். பட் இந்த மாதிரி சுத்தமான முறையில் கை குத்தல் அரிசி பண்ணி நீங்கள் எல்லாம் பண்ணுனா ஐயாவுக்கு நாங்கள் அங்கே தொட்டுள்ள நியமிப்போம். ஐயாவுக்கு பால் பறைன்னு ஒன்று இருக்குது, அது நாங்கள் போட்டு அது நியமிக்கலாம். வாய் பேசாமல் அந்த வச்சு அந்த வச்சு காய் வச்சுருப்பாங்க. ஐயாவுக்கு 2 அப்போ அன்னமும் இதையும் எடுத்து வச்சு இது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற நடைமுறை. சாதா நாள் பள்ளிக்கூடம் வந்து கட்டி சாதா நாளும் மொத்தமாக அந்த இது பானையில் உள்ள அது மண்பானை கொஞ்சம் வச்சுருப்பாங்க, அதில் இது ஊற்றுவோம். அதனால நியமிக்கலாம். ஐயாவுக்கு இந்த மாதிரி இருந்தால் நியமிக்கலாம், அண்ணன் நியமிக்கலாம், கர்மம் முடிஞ்சு நியமிக்கலாம். இல்லை வேறு என்ன கேளுங்க. இல்லை, ஆக்சுவலாக ஐயாவுக்கு மண்பானை தான் வைக்கணும்.
நீங்கள் வெங்கல பானைன்னா ஒவ்வொரு கடையும் புது வெங்கல பானை வைப்பீங்களா அப்படின்னா ஓகே. ஐயாவுக்கு புது பானையில் தான் வைக்கணும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன் ஐயா, சந்தேகம் தானே, நம்மளுக்கு பதில் வைக்கக்கூடிய பானையில் தானே நான் கழுவி வெளியே பழைய வீடு வைக்கிறோம், புது பானையில் இல்லையா, ஒரே பானையில் தானே வைக்கிறோம். அது டெய்லி யுத்தத்துலாம் நல்ல கேள்வி பண்ணுறோம். இவங்க வருஷத்துக்கு ஒரு கால் ஞாயிற்றுக்கிழமை தூரம் வைக்கிறது, வருஷத்துக்கு பால். டெய்லி பால் ஐயாவுக்கு பால் வைக்கிறீங்களா? டெய்லி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை. ஐயா அதனால இப்போ நிறைய தாங்களில் வைக்கிறாங்க. என் அடியேன் கருத்து மண்பானை. அதே மாதிரி நிறைய பால்வாய்ப்பு வீட்டில் கேஸ் ஸ்டவ்வில் இது பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதில் இன்னொரு கருத்து என்னன்னா பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பால் வீடு கட்டி பால் வைத்தால் அந்த மண்பானையில் தான் வைக்கணும். அடுப்பும் செங்கல் 9 கல் வச்சு அந்த அடிப்படையில் தான் ஐயா அன்னைக்கு அது வகுத்து தந்தது. இதில் என்னன்னா உங்களையில் வைக்கலாம். மண்பானை சௌகரியம் தான் சொல்றேன், நான் தப்புன்னு எதை சொல்லுவாங்க. மண்பானை. ஐயா அடுத்தது கைக்குத்தல். நம்மளே ஐயாவுக்கு நெல்லை குத்தி ஐயாவுக்கு பண்ண வைக்கிறவங்களுக்கு நம்ம ஐயா சொல்லுங்க. அது சுத்தமா இருக்குங்கிறதுக்காக ஐயாவுக்கு நிலையில நம்ம தொட்டில நியமிக்கிறோம். ஏன் கைக்குத்தல்னு ஐயா கேட்குறாங்க. மிஷினில் என்னோட அதுக்கு முன்னே சொல்லுறேன், ஐயாவுக்கு பணிவிட பண்ணுறதுக்கு அங்கேயும் தாய்மார் இருக்கிறாங்க. எல்லாருமே நம்ம ஆண்டவன் கொடுத்த அந்த பீரியட் டைமை தாண்டி உள்ளவங்க தான் அந்த வேலைக்கு வராங்க, செய்கிறாங்க. அந்த இதில் இது நீங்கள் மிஷினில் போய் பண்ணிங்கன்னா எல்லாரும் அதில் எல்லா பொருட்கள் அந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் கேட்கலாம். பஸ்ஸில் வருவது அப்படி பார்த்தா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சிலதை நம்ம ஏற்றுக்கணும். அதுக்காக தான் அது கைக்குத்தல். சுத்தமாக இருக்கிறது ஐயாவுக்கு தொட்டில் நியமிக்கிறதுனால நம்ம அதை கைக்குத்தல். மற்றபடி சிவனுக்கு நமக்கு இப்போ தவணைப்பாலாம் நாங்கள் கைக்குத்தல் குத்தவும் முடியாது. அது நம்ம மிஷினில் குத்தி தான் வைக்கிறோம். ஐயாவுக்கு நியமிக்கிறதா இருந்தால் கைக்குத்தல். பட் எந்த தாங்களையும் கைக்குத்தல் பண்ண மாதிரி தெரியல. மூணு தலைமுறையாட்டு கைக்குத்தல் தான் எங்க தாங்கல் எல்லாம். ஆனா இப்போ ஐயா கால் வாங்காம கை வாங்காம ஆசை இருக்கும், சாத்தியக்கூறு இருக்காது. பிள்ளைங்க இருப்பாங்க, எல்லாத்தையும் அதுவும் பார்க்கணும். கரியாமல் ஆயிட்டு அந்த காலத்தை மாதிரி உறக்க போடுறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை வந்தவொடனே இப்போ அரிசி வாங்கிதான் அது நம்ம ஐயாட்ட மாப்பு கேட்கும். ஐயா நாங்கள் என்ன கேட்கும். சரி, இன்னொன்று ஐயா, பால் வைக்கிறோம்ல, அரிசி பச்சரிசி நம்ம வெளியில வாங்கி தான் வைக்கணும். அது நம்ம இப்போ தண்ணியில் விட்டு அலசலாமா, பதம் விட்டு அந்த அரிசியை நம்ம அலசி நம்ம பிணைஞ்சி கழுவி போடுவோம்ல, போடுறது தானே நல்லது. அது எவ்வளோ கைகள் தொட்டு கழுவி பால் வைக்கிறதா. சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா கழுவக்கூடாது. இப்ப நம்ம உரல்ல குத்தி எடுக்க அரிசி கழுவ வேண்டாம். நான் சொல்லியிருக்கேன். பன்னீர் தொழிச்ச உடனே ஐயாவுக்கு எல்லாம் அந்த கான்செப்ட் தான். அதனால கழுவுறது தப்பு கிடையாது. கைக்குத்தல் கழுவ வேண்டாம், அப்படியே ஐயாவுக்கு போட்டுக்கொள்ளலாம். அது நம்ம சுத்தமாக தானே இருக்கும். ஆமாம் ஆமாம். சரி, இன்னைக்கு சாமி தோப்பில் நியாயத்துக்கு வத்தல், மஞ்சள், நல்ல மிளகு எல்லாமே இடிச்சு தான் போடுவோம். தர்மத்துக்கு தான் கொடுக்க முடியாது. 3 கிலோ அரிசிக்கு எப்படி இடிப்பீங்க? ஐயா சொன்ன மாதிரி இப்போ உலக போடுறது ஆள் கிடையாது. எங்கள் அங்கே உள்ள பணிவிடை அம்மா இப்படி ஐயா மாதிரி வந்தால் ஐயாவும் அதான் எனக்கு போடுங்க. ஐயா 4 விளக்க போடுங்க. அம்மா இருந்தால் உங்களை கூடாங்க. அம்மா ஒரு விரல் குத்திட்டு போ, அம்மா ஒரு விரல் குத்திட்டு போன்னு குத்தி இன்னைக்கு சாந்த பிள்ளை நடந்துட்டு இருக்கு. சரி, அவங்களால வயசானவங்க போட முடியாது. உங்களுக்கு 10 எல்லாம் அவ்வளோ சீக்கிரமா இருக்க முடியாது. இவ்வளோ வெத்தல் தான் நீங்களாம் அவ்வளோ சீக்கிரமா இருக்க முடியாது. ஆமா, எங்க அப்பா காலம் வரைக்கும் அது அப்படிதான் நடந்துச்சுயா. உங்களுக்கு குறவு பட் எங்களுக்கு இடிச்சு எல்லாம் பண்ண முடியாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 120 கிலோ அரிசி போடுறோம். அந்த 120 கிலோக்கு அரிசி கிட்டத்தட்ட 2-2.5 கிலோ வத்தல் தேவைப்படும்.
அதை நம்ம இடிக்க முடியாது. அப்படியே இடித்தாலும் நம்ம டைமுக்கு, அதாவது இன்னைக்கு வீட்டில் விளக்கு வைக்க முன்னுக்கு ஐயாவுக்கு சரவிளக்கு பண்ணி குடிச்சு வாகனம் தோல் போடணும், அதுதான் ஐதீகம். அதனால அந்த டைமுக்குள்ளே நம்ம பண்ண முடியாதனால தர்மத்துக்கு மிஷினில் அரைக்கிறோம். அதுவே மிஞ்சி மிஞ்சி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ குறவு 5 பக்கம் 6 பக்கம் 30 வருஷத்துக்கு முன்னுக்கு வெள்ளிக்கிழமை 6 பக்கம் 7 பக்கம் தான் போட்டோம், இடித்தோம். பட் இப்போ இன்னைக்கு அந்த 6 பக்கம் இன்னைக்கு 120 கிலோ வெள்ளிக்கிழமை. ஸோ அது முடியாத அது ஐயா மேலே பார்க்க போட்டு அரைச்சி தான் பண்ணுறோம். அது இது வரைக்கும் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த அரிசி எடுக்கக்கூடிய அளவு நம்ம 5 பிடி அப்படின்னு ஒரு அளவு இருக்கு. அப்படிலாம் கிடையாது. இல்லை வேண்டாம். பானைக்கு நீங்கள் சரி சின்ன ஒரு 1.5 பக்கம் அரிசி பானையை வாங்கிட்டு வந்துட்டு 5 விளக்கு எப்படி வைப்பீங்க? 5 விளக்கு வைக்க முடியாது. நம்ம அப்போ சிலவங்க 5 கை வச்சு அப்படி பண்ணுறாங்க. அதான அது அந்த ஐயாவுக்கு 5 வச்சு அளவு சொல்றேன். இப்படிதான் இந்த குவாலிட்டி தேவையில்லை. இல்லையா, நிறைய கொடுக்கறது அந்த 5ங்கிற அளவு வேணுமா அப்படின்னு. நம்ம பதியில் வந்து 5 பிடி அரிசி தான் போட்டு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குதா? இல்ல, பதியில வந்து அப்படி ஒன்றும் கிடையாது. மற்ற சாதனாலும் கொஞ்சம் குறைச்சி பால் வைப்போம். இது ஒரு செவி வழி செய்தி தான். 5 பிடி அரிசி போட்டாலும் வர மக்களுக்கெல்லாம் கொடுக்க முடியும். கண்டிப்பா முடியும். அந்த இது நம்ம ஆமா. காலையில ஒரு பானை தான் பால் வைப்போம். எங்களால தூக்க முடிய அளவுக்கு தான். என்ன சொல்றது, ஒரு சாதாரண குடம், ரொம்ப பெரிய குடம் இல்லாம சின்ன மீடியமான குடத்துக்கு 1.5 குடம் தண்ணி எடுத்து அந்த பானை பிடிக்கும். அத சாதாரணாலும் அவ்வளவு அதை கொடுத்துடும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இங்க இருந்து ஒரு 3/4 கிலோமீட்டருக்கு இருக்கும். அது நாங்க கொடுத்துட்டோம். அது ஐயா நடத்துறது. அதனால கொஞ்சம் அளவை குறைச்சிக்கிடுவோம். சாதாரண ஆளு மற்ற நாள் நீங்க சொல்ற மாதிரி 3 படி அந்த ஒரு அளவு வச்சிருக்கோம். அதுக்கு அந்த பானைக்கு தகுந்த மாதிரி போட்டு பண்ணுவோம். சரி, அப்போ அந்த 5ங்கிற அளவு நமக்கு வேண்டாம், அது பார்க்க தேவையில்லை. சரி, சொல்றாங்களா ஆமாம். இல்லை, நம்ம அதை பிடியா கையா அது எப்படியா இருந்தாலும் நமக்கு அந்த 5 முறை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அது வேண்டாம். இருந்தால் ஐயா நிறைவா செய்து தருவாங்க. திருவேடு வாசிப்பு விழாவும் திருவிழா, அதாவது திருவேடு வாசிப்பு தனி, திருவிழா தனி. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் எந்த 1-2 தாங்கள் நடக்குது, மீதி எந்த தாங்கலையுமே தனித்தனியாக நீங்கள் கொண்டாட முடியாது. வேடவாசிப்பு அன்னைக்கு தான் இந்த திருவிழா வச்சு 10 நாள் பண்ணுறாங்க, 17 நாள். ஒரு குறிப்பிட்ட தாங்கள் தள்ளி தான் 17 நாள் ஏடுவாசிப்பு தனி, அல்லது 10 நாள் ஏடுவாசிப்பு தனி, 10 நாள் 11 நாள் திருவிழா தனி வைக்கிறாங்க. ஆனால் மற்ற அதுக்கு நிறைய காலங்கள் வேணும், நிறைய ஃபைனான்ஸ் பிரச்சனையில் நிறைய இருக்குது. அதனால சென்னை அவ்வளோ பெரிய வளர்ந்த மனையிலுமே ஏடுவாசிப்பு அந்த 11 நாள் கொடியேற்றி இந்த 10 நாள் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்க அந்த 13 தாங்கலையுமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட கேட்டாங்க, நானும் சொல்லிட்டேன் அப்படி தனிக்கிறதா வைக்கணும்னு, பட்டு வைக்க முடியாது. அந்த தேரோட்டமே ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சிருக்கிறாங்க. அதே நான் தப்புன்னு சொன்னவன் தான். தேர் நான் தான் நடத்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். இருந்தாலும் என்கிட்ட கேட்கும்போது நான் தப்புன்னு சொன்னேன். ஐயா முடித்த நாள் கொடியேற்றி இருந்தாங்க, திங்கக்கிழமை தான் பகல் 12 மணிக்கு தேரோட்டம்னு சொன்னேன். ஐயா பெரிய தேர் செய்யட்டும், திங்கக்கிழமைனா மக்கள் வரமாட்டாங்க அப்படின்னு இருந்த இதில் இல்லை. நம்ம நிர்வாகி ஒரு ஆள் அப்படி இருக்கலான்னு சொன்னனால இருக்கதாக திரும்ப 2 சொன்னாங்க. ஆனால் இன்றும் வருடந்தோறும் அடியேன் தான் அந்த தேர் திருவிழாவே நடத்தி கொண்டு எங்கே இருந்தாலும் அன்னைக்கு இந்த தேரோட்டம் அன்னைக்கே சொல்லிடுவாங்க, ஐயா அடுத்த மாதம் 2ஆம் தேதி தேரோட்டம் நீங்கள் வந்து நடத்தி தரணும். அதனால் அந்த மாதத்தில் வேறு எங்கேயாவது தாங்களுக்கு கொஞ்சம் பார்த்து தான் பேட்டி கொடுக்குறது. இன்றைக்கும் போய் நடத்தி அதை கொடுத்து கொடுக்குறேன் ஞாயிற்றுக்கிழமை. அது தப்பான முறை. அதுக்கு அடியேன்னு உடனே தான், பட் வேறு வழி இல்லை. அவங்க சொல்கிற காரணம் அது நடந்துட்டு இப்போ. அதனால நீங்கள் வந்து தாங்களில் ஏடு வாசிப்பு வைக்கணுன்னா முறை அதுதான். 10 நாளோ 3 நாளோ ஏடு வாசிப்பு தனி, திருவிழா தனி. ஆனால் ஐயா சொல்கிற மாதிரி அதுக்கு நிறைய பொருளாதார பிரச்சனைகள் சிக்கல் இருக்குது. எல்லாரும் வந்து வேலைக்கு நீங்களும் உங்கள் வீட்டமோ வேலைக்கு போனால் தான் குடும்பம் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க. வழிபட முடியாது. ஆமாம்,
அதனால் தாங்கள் வச்சுருக்கவங்க காலையில் மட்டுமாவது ஒரு நேரமாவது காலையில் 6 மணிக்கு வேலைக்கு 8 மணிக்கு தான், நான் எல்லா தாங்களையும் அதான் சொல்கிறேன், 8 மணிக்கு தான் போகணும், இல்லை 7:30 மணிக்கு தான் உங்களுக்கு கிளப்பணும் வேலைக்கு, அங்கே இருக்கணும். 6 மணிக்கு நீங்கள் 4 மணிக்கு எங்களை மாதிரி அது கடல் நாங்கள் செய்கிறோம், மக்கள் வராங்க பண்ணுறோம். நீங்கள் அப்படி பண்ண முடியாது. 6 மணிக்கு எழுதுருங்க, 6:30 உகம்பெருக்கு பண்ணி விடுங்க. 2 பழம் அல்ல 1 பழம், 1 வெற்றிலை, 1 முழம் பூ, இங்கே பூ 1 முழம் பூ வாங்கி இந்த இளநீர் சிலது வர மேடை இருக்கவங்களுக்கு 1 முழம் பூ வந்து 1 பழம் 1 வெற்றிலை மணி எப்படி ஜங்கி இருக்கும் அடிங்க, ஜன்னாதம் பண்ணுங்க, புகைப்படி பண்ணுங்க. இனி காலையிலும் சாயங்காலமும் நடவடிக்கை தொடக்கும் போது முத சங்கநாதம் பண்ண வேண்டும். நிறைய தாங்கள் அது பண்ணுறதில்லை. எப்படியோ பள்ளியறை திறக்கிறதுக்கு முன்னே காலையில் நீங்கள் 4 மணிக்கு ஐயா தாங்களுக்கு போகிறாங்கன்னா சாமி கும்பிட்டு எடுத்துக்கிட்டு சங்கநாதம் 5 தடவை பண்ணி தான் நடை திறக்கணும். சங்கநாதம் முழங்கி அந்த நாமத்தை எடுத்து விட்டுக்கிட்டு ஐயா என்ன பண்ணுவோம், நம்ம முதல்ல சுற்றி சாமி கும்பிட்டுட்டு மாப்பு எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டு சங்கநாதம் பண்ணி தான் நடை திறக்கணும். ம் ஆமாம் சுற்றலாம். யாராலும் சாமி தொட்டில் எங்கே நடத்திட்டு இருக்கோம், முத்திர இடத்துல பல விட்டுட்டு வருவோம். இங்கே பாதி பேர் இங்கே கூடால வருவாங்க, பாதி பேர் இங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கு நின்று விட மாட்டாங்க, போக முடியாது. நாங்கள் வந்த உடனே சங்கநாதம் பண்ணி நட திறப்பாங்க. நம்ம எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, பணியுடையாளர்கள், அவங்க திறப்பாங்க. நாங்கள் போய் சுற்றி குடிச்சிட்டு மாப்பு கேட்டு நாம் ஓட்டுட்டு திரும்ப நடை ஒதுக்கி வச்சு பணியோட பார்ப்போம். அது ஆமாம், நீங்கள் வந்து நாங்கள் 10 மணிக்கு பண்ணிவிட்டு 3 மணிக்கு திறக்கிறதுனால எங்களுக்கு சாத்தியப்படுகிறோம். அதனால ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படியே உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் சாயங்காலம் இப்போ நீங்கள் எத்தனை திரி போடுங்க விளக்குக்கு? 1 திரி தான். அப்படி நாங்கள் 3 திரி போட்டு இருக்கோம். அப்படியே உங்களுக்கு தான் 1 திரி ஆக்கிக்கலாம். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அதனால அது ஒன்றும் இல்லை. சில நாள் எண்ணெய் விட்டு இருந்தால் எங்கள் இது கழிவுக்கும். அந்த காலத்தில் தண்ணி விட்டு வைஞ்சது அந்த மாதிரி நம்ம நெறிமுறைகள் யாரும் இல்லை. ஆசாபாசம் இருக்குல்ல, எனக்கு தானே அப்படி இருக்கு. அப்போ அது சாத்தியப்படாதுன்றது இல்லை, எல்லாரும் சொல்லலாம். அந்த காலத்தில் நடந்து உண்மை நடக்கும். பட் இந்த காலத்தில் இல்லை ஆசாபாசம். நம்ம அந்த அந்த ஃபுல் நேரமும் நம்ம ஒருமித்த மனத்தோடு பணியோட பார்க்க யாராலும் முடியாது. சாமி வப்பில் எங்களாலுமே முடியாத. ஐயோ பையன் காசு வேணும், நான் என்ன பண்ணுறது, உடம்பு சரியில்லைன்னு அந்த நினைப்பே வரக்கூடாது. அப்படி இன்னைக்கும் மண்ணின் தண்ணி திந்த உங்களுக்குலாம் தெரியல, எத்தனையோ குடும்பமும் இன்னைக்கு இருக்குல்ல. இப்போ நானுமே பரிபூர்ண அவருக்கு படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு போவேன். உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவான். முதல் நாள் 11 நாமம் கொடுப்பேன், 2ஆம் நாள் பார்ப்பேன், 3ஆம் நாள் எங்கள் வீட்டம்மா இருக்காது, ஆஸ்பத்திரிக்கு தானே கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ ஐயாவும் நம்ம தானே போகிறோம். காரணம் இந்த கழிவுவோம். அப்படித்தான் ஆசைப்பட்டு இருக்கும்போது நம்ம சில இனி ஒன்று நம்ம சாப்பிட்றது அவ்வளோமே விஷம். அதனால அதுக்கு இதுக்கு ஒன்றுமே கிடையாது. நினச்சா ஒரு கடவுளவு கூட நீங்கள் கும்பலப்படக்கூடாது. ஐயா நான் நட திறக்கும் போது விளக்கு அனுப்பியிருக்கேன்னு நீங்கள் அதை சிந்திக்கவே வேணும். வைத்து திரும்ப விட்டு பண்ணால் போதும். அதனால 7 பூமிங்கிறது இப்போ எல்லா தாங்களும் இது நான் நடைமுறை தான் சொன்னேன். சாமி தோப்பில் 17 நாள் திருவிழா ஆவணி. அது ஐயா இருக்கும்போது முதல் ஆவணி திருவிழா தான், வைகாசில் தான் நடந்துச்சு. அது பிறகு ஆவணி கிழக்குள்ள மக்கள் ஐயா எங்களுக்கு அந்த டைமில் வர முடியாது நீங்கள் ஆவணி திருவிழா சொன்னாங்க. பாண்டிக்கார மக்கள் தை மாதம் ஐயா வச்சானே தை மாதம் அறுவடை முடியும் ஐயா, நாங்கள் ஐயாவுக்கு பெரிய அளவு நெல் கொண்டு வந்து அன்னதர்மத்துக்குன்னு சொன்னால அப்படி இன்றைக்கி அந்த 3 நடக்குது. அதனால் காலை தாங்கல்காரங்க வஸ்திரம் கட்டி தான் பண்ணிவிட பார்க்கணும். எல்லாம் மறந்துறாங்க. முடிஞ்ச பிறகு நீங்கள் இந்த மாதிரி வேட்டியோ வெள்ளை வேட்டியோ கட்டிக்கலாம். கருவறை ஒன்று தானே, அதில் மாட்டுக்கிறது கிடையாது. எங்கும் இங்கேயும் ஐயா வச்சு தானே நீங்கள் கும்பிட்றீங்க. இல்லை வேறு தாங்கள்னால ஐயா தானே, புதுசு ஐயா வந்து இருக்காரு தானே நம்பி பண்ணுறீங்க. அதனால் அது மஸ்ட்டு. அப்படி என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை மறந்துடுவாங்க. இந்த இதுக்கு இதுதான் 7 கூட்டு முடிஞ்சால் பண்ணணும். அப்படி பண்ண முடியாது. எல்லா தாங்களிலும் மிகவும் தாங்களில் நான் போயிருக்கிறேன். இன்னும் ஒரு அம்மா நம்ம அன்னைக்கு நைட்டு மலையோட போனார். அது இந்த ஒரு கருங்கல் தாண்டிலாம் வந்து பதிக்கு வருவாங்க. அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாளாவது நீங்கள் வாங்கன்னு சொல்லி அந்த சுற்றி போனோம். போய் பார்த்தா ஒரு வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு ரூம் வச்சு தங்கல் வச்சுருக்குறாங்க. அன்னதானம் போடுறது கூட அவங்களுக்கு காசு கிடையாது.
சரி தியானம் வாரேன்னு சொல்லி மழை வந்து கடையோட இவனை கூட்டி நம்மளால் திட்டிகிட்டே நான் கூட்டிகிட்டு போகிறேன் காரில் போனோம். அந்த தாங்கல் பார்த்தோன்னே எனக்கு அந்த அம்மாவுக்கு நல்லா பண்ணணும் பொன்மனை பிறகு ஓடி இருந்து ஐயா காருக்கு காசு கொண்டு தந்தாங்க. இல்லைம்மா வச்சுக்கிடுங்க, அதுக்கு நானே காசு கொடுத்துக்கிறேன். இப்போ அப்படியும் ஒரு எங்கள் வீட்டு அம்மாவுக்கு ஒரு புடவையும் ஒரு வேட்டில் எடுத்து வச்சுட்டாங்க. அதை வாங்க நான் பொதுவாகவே எங்கள் கல்யாணம் எங்கள் பாதுகாப்பு நடத்தி போனாலும் நான் காசு வாங்குறது கிடையாது. நான் பெருமைக்காக சொல்லலை, வாங்குறதுல 11 ரூபா மட்டும் குருதட்சணையாக வாங்கிப்பேன். அந்த அப்படி சில இது வந்து அன்பு இதை எடுத்து வச்சுட்டு ஐயா கண்டிப்பாக வாங்கன்னு சொல்ல வாங்கிட்டு போன வெளியிடமே வந்திருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு போகிறது ஐயா போகிறது எல்லாம் நல்ல சுற்றி கிறிஸ்டின்னு எல்லோரும் வராங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து சண்டை சச்சரவு இல்லை எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்களாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. எனக்கு சரி நான் அவங்கள்ட்ட ஒரு 2000 ரூபா வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கலாம் காருக்கு. இதனால் எனக்கு என்ன நன்மை? அப்படி ஒவ்வொரு டெய்லி எல்லா தாங்களுக்கும் என்னால் டெய்லி 2000 ரூபா கொடுத்து நான் போக முடியாது. மாதத்துக்கு ஒரு நாள் என்னால் ஒரு 2000 3000 ஐயாவுக்காக செலவழிக்கலாம். அதை நான் ஐயாவுக்கு செலவழித்தா தான் நினைச்சிருக்கேன். இந்த மாதிரி பஸ்ஸிலலாம் போவோம், சீர்காட்சிக்கெலாம் பஸ்ஸில் பெரிய மணிகண்டன் ஒரு குடால குடியத்துக்கெல்லாம் எல்லாமே ஒவ்வொரு தாங்களுக்கும் வருவார் சொந்தக்கார பையனா. பஸ்ஸில் போவோம். பட் இப்போ பஸ்ஸில் போக முடியலன்னா இந்த தலைமை பகுதியிலே எப்படினாலும் கொஞ்சம் நின்றுக்கிட்டு அப்படியே அங்கே பார்த்துட்டு போகும்போது பஸ் ஏறி போகும்போது அந்த டைமுக்கு போக முடியல. என்ன வரவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா தெப்பக்குள்ளே வெட்டி எடுத்துகிட்டு வந்துருங்க ஐயா, கொடிப்பட்டமும் நீங்கள் ஐயா பண்ணிருந்தா கொடிகள் போது பஸ்ஸில் கொண்டு போக முடியல, அதனால ஒரு கார் தேவைப்படுது. அப்படி நம்ம போயிட்டு அப்படி பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் அந்த வழக்கம் வந்து கஷ்டமாக இருக்குது. இந்த வந்து விட்டு சொல்ல முடியும். சில தாங்கள் அவ்வளவு வறுமையில் இருக்குது. அப்போங்களா அதெல்லாம் நீங்கள் திரும்ப ஒரு நாள் ஒரு நாள் வச்சு யாராவது உங்களை வந்து ஏழை வாசிங்க உங்களுக்கு ஐயாவுக்கு இது பண்ணுங்க, ஒரு 5 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு. ஆமாம், காலையில் மட்டும் ஒரு தடவை எப்படியாவது பணிவிட பார்த்துங்க. நீங்கள் சாயங்காலம் கூட நான் பட்டி என்ன வேணுமா, ஆனால் இந்த காலையில் ஒரு தடவையாகும். ஏன்னா எல்லாரும் நீங்கள் வீட்டில் எந்த வேலைக்கு போனாலும் 8 மணி முடிக்கு போகிறதில்லை. இப்போ சாயந்தரம் ஏற்ற தீபம் வந்து காலையில் ஏற்றணும்னா கரெக்டாக எரிஞ்சிருக்கோம். அப்போ அந்த தீபத்தில் நம்ம எண்ணெய் ரெண்டாவது இல்லை அந்த தீபத்தை அதை திரி எடுத்துட்டு வேற திரி போகணும். அதை விளக்க அணைச்சி எடுத்தா. ஆமாம், எடுக்கலாம். அணைச்சி எடுக்காமல் போட்டோம் இல்லையா, எப்படி என்ன எடுத்தால் போடணும் தெரியாது. அது நம்ம திரியை மாற்றுவோம். பாதி இருக்கு, பாதி இருக்கும். சரி, அதே சமயத்தில் நம்ம கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய விளக்கை எடுத்து தேய்க்கிறது வெளியே இருக்கும். ஆமாம், அந்த நேரத்தில் உள்ளுக்கு தீபங்கள் வேற விளக்கு எத்தனை விளக்கு இருக்கு? ஒரு பேச்சுக்கு ஒரு விளக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களா, ஒரு விளக்கு இருக்கு. இன்னும் சப்போர்ட் வேற ஏதாவது ஒரு விளக்கு இருக்குல்ல, தனியாவோ இருக்கும், விளக்கோ வைக்கிறது. அதை வச்சுக்கிட்டு அப்போ தீபம் அணைச்சி வச்சுட்டு எடுக்கக்கூடாது. அந்த தீபத்தை அணைச்சி நம்ம தேய்க்க எடுக்கக்கூடாது. ஆமாம், ஒரு விளக்கு ஒரு திரியாக எரியணும் ஐயாவுக்கு. சரி. அதனால தான் இன்னைக்கும் நம்ம சாயந்தர பகுதியில் கூட தான் வெளியே தான் ஃபோக்கஸ் போட்டு முடியும், உள்ள எந்த லைட்டும் கிடையாது. அந்த தீபம், அந்த விளக்கு தீபம்னா மக்களுக்காக இது கழிவு. அது இப்போ தான் ஒரு 20 வருஷமாக இந்த நாங்கள் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி என்னையா நம்ம தான் இருக்கோம். இதுக்காக இப்போ அது இந்த அளவுக்கு பண்ணுறோம். ஏதாவது ஒரு விளக்கு வச்சுட்டு எடுத்து இருக்கலாம், மாற்றலாம், திரி பண்ணிட்டு புது திரி டெய்லி. ஏன்னா நான் சாமியோக்கு நடைமுறை சொல்கிறேன், திரி மாற்றலாம். இந்த காலத்தில் திரி வாங்க கூட காசுலாம் எண்ணெய் எண்ணெய் அதே எண்ணெய் இருக்கு. திரியை மட்டும் மாற்றலாம், திரியை மட்டும் மாற்றலாம். நம்ம அதே சமயத்தில் நம்ம விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும்போது காற்று அந்த விளக்கு அணைச்சிட்டு இருக்கு. அப்போ அந்த திரியை கழுவி இருக்கு. ஆமாம், அப்போ அந்த திரியை மாற்றணுமா இல்லை அதே திரியை ஏற்றலாம், மாற்றலாம். நான் டெய்லி காலையில் உள்ள நடைமுறை தான் ஃபர்ஸ்ட்டில் சொன்னேன், திரி மாற்றணுமே. அதுக்கு பிறகு நீங்கள் அதே திரியில் நீங்கள் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். காலையில் ஏற்ற தீபம் சாயந்தரம் ஏற்ற தீபம். ஆமாம், டெய்லி காலையில் ஒரு நேரம் திரி மாற்றினா போதும். டெய்லி காலையில் நடத்துகிறோம் இல்லை, அப்போ அந்த திரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அது இருக்கும். ஆமாம், அதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் நீங்கள் மாற்றினா போதும். இனி நம்ம அந்த திருவிழா நடத்தும் ஒழுங்குமுறை
திருவிழா நடத்தணும்னா எத்தனை நாள் திருவிழாங்கிறது அந்தந்த இதை நீங்கள் பொறுத்துருக்கு. நான் முறையே சொன்னேன், எல்லாத்துக்குமே இப்போ பணம். இங்கே எல்லாம் ஐயாவுக்கு நீ பணிவிட பண்ணுறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க, எதுவுமே எதிர்பார்க்காம. இப்போ அப்படி இல்லை. 500 ரூபாய்க்கு பதிலாக 200 ரூபாய் கொடுத்தா தான் இப்போ சாமி வீட்லையுமே வேலை நடக்குது. முந்தி கையில் திருவிட்டு இருந்தாங்க, இப்போ கையில் திருவுறது இல்லை. 60 தேங்காய் திருவ முடியாது, இப்போ மிஷின் வச்சுருக்கோம். அவனுக்கு 150 ரூபா கொடுத்தா தான் அவன் திருவ வருவான். அல்லது கை லேசாக அடிப்பட்டு ஐயாங்கிறான். திரும்ப இனி தேங்காய் டக்குனு இந்த அம்மாவையும் அந்த ஐயாவையும் திருவ சொல்ல முடியாது. மிஷினை அது 2-3 நாள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணவனை தான் அங்கே பண்ண முடியும். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, ஒரே ஆள் தேங்காய் குறவும் திருவிழாங்க. இப்போ அந்த நடைமுறை இல்லை. ஸோ நீங்கள் திருவிழா நடத்தணும்னா முத பண வசதி நமக்கு நல்லா இருக்கும். கைக்குள்ள சூழ்நிலைக்கு இவ்வளவு பொருளாதாரங்கள் கண்டிப்பாக இருந்தால் தான். அல்ல நீங்கள் ஒத்து என்ன பண்ணுவீங்க? இப்போ அம்மா நான் தாங்களுக்கு கூப்பிட்ட 2 வருஷம் கூப்பிட்டுருந்தாங்க, ஒரே ஒரு தடவை போக முடிஞ்சு, அப்புறம் அடுத்த வருஷம் கூப்பிட்டாங்க. இங்கே பணியிடக்காரங்களாலும் போக முடியல. ஒரு வருஷமாவது போகிறோம்னு ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் அது நடைமுறை சாத்தியமாக இல்லைம்மா. தர்மம் கொடுக்கணும்னு நினைப்பீங்க, அதுக்கு ஒரு கிலோ பழம் வாங்கணும், ஒரு வேளை யாரும் கொண்டு ஐயாவுக்கு தரணும்னா நீங்கள் வாங்கணும். சாமியில் பிள்ளைங்களாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க, சில ஞாயிற்றுக்கிழமை நாங்களே இந்த இனிமங்களுக்கு பழம் இல்லைன்னு கடையில் பழம் வாங்கியிருக்கிறோம். நாங்கள் நடந்த இந்த 3 மாதம் நானே 2 கோலா வாங்கியிருக்கிறேன். சில நேரங்கள் அப்படி வரப்போ என்ன பண்ணுங்க, சொல்லிட்டு ஐயா ஒரு எந்த நிர்வாகியுமே நாங்கள் எங்கள் சம்பாத்தியத்தில் அங்கே நாங்கள் நடத்தலை. உங்களை மாதிரி வரக்கூடிய இந்த விளக்கெண்ண காசு அன்னதானத்தோடைய காசை வச்சு தான் கரண்ட் பில்லு இருந்து அங்கே கொடுக்குற எல்லாமே அதை வச்சு தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அது எங்களுக்கு சாத்தியப்படும். உங்களுக்கு சாத்தியப்படுமா? தாங்கள் நடத்துகிறவங்களுக்கு படம்னா வரி ஊருக்காரங்க ஒத்துசாரு வருஷத்துக்கு ஏதாவது ஒரு வரி மாதிரி போடணும். நம்ம ஐயா வழியில வரி பண்ணக்கூடாது இல்லையா? வரி உரிமை பணம், வரின்னு சொல்லக்கூடாது. அது மாத்த நான் உரிமை பணம். இப்போ நம்ம கும்பாபிஷேகம்னு சொல்ல மாட்டோம், புனித பதம் எடுக்கணும். அதே நம்ம பதம், அதை கோபுர முகூர்த்தம், திருநாள் முகூர்த்தம், திருப்பதம் சாத்து, அதை இந்த கோபுர முகூர்த்தம், திருநாள் முகூர்த்தம், குரா கூட்டம், அந்த கோரபாரம், அந்த கொலு ஆரபாரம், இதெல்லாம் ஐயா நமக்கு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, நிறுத்தல் செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இப்போ இந்த கோபுர முகூர்த்தம் இப்படி நம்ம செய்கிறோம் இல்லையா, அதை செய்கிறது சரியா? அப்போ அவங்க இதுவும் மற்றவங்க அதை ஒரு கேலிக்கு உருவாக்குறாங்க இல்லை, இதுவும் அதுவும் ஒன்று தானே அப்படின்னு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னா அது சரிதான். உங்களுக்கே மனசு ஒரு பால் பெய்யா வேண்டான்ட்டாரு, புனித பதவி இருப்பேன் அப்படின்னு கலியுகம் ஆயிடுச்சுல்ல. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நமக்கு அந்த முறை இல்லைன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? முறை இல்லைதான், திருநாளை காணாதீங்க, முறை இல்லைதான். பட் ஆனால் இப்போ எல்லா இடமும் அதை ஒரு இதாக ஆக்கிட்டாங்க. அது இப்போ தானே அந்த ட்ரெண்ட் வளருதுன்னு கேட்குறேன். முன்னாடி இல்லை இல்லையா? முன்னாடி இல்லை. இப்போ கோயில் வைக்க வராங்கன்னா நமக்கு பால் காய்க்கிறாங்க, பதம் தொடைக்கிறாங்க. எல்லாம் அப்படி பண்ணிட்டாங்கன்னா ஐயா என்ன நினைக்கிறாரு, இந்த அம்மா பண்ணிச்சு நம்ம பண்ணணும்னு பண்ணுறாரு. இதை நம்ம சொன்னால் அவங்க பண்ணும்போது பால் கையா சும்மா இருந்தாரு, ஏன் தாங்கள் இப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க, சொல்கிறாங்க. அது நீங்கள் சொல்ல மாதிரி இப்போ இது வளர்ந்துட்டு வரக்கூடிய இதுதான். ஆமாம், இதை நம்ம வளர விடுறது சரியா தடுக்கணுமா? தடுக்கணும். என்ன பொறுத்தவங்க கேட்டால் தடுக்கணும்னு தான் சொல்லுவேன். ஆனால் தடுக்கணும்னு சொல்கிறேன். என்ன இப்போ இந்த ஐயா கூடுறாங்கன்னா நானும் போய் புனித பதம் விட்டுருக்கிறேனே. இல்லை, அந்த இடத்துல நம்ம சொல்லலாமா ஐயா? அதை தான் நான் கேட்குறேன். நம்ம சொல்லி அதை கொஞ்சம் கிறிஸ்தவ மதத்தில் மைக்க வச்சு பேசுங்க. கிறிஸ்தவ மதத்தில் உருவ வழிபாடு கிடையாது. இந்த சிஎஸ்ஐக்காரங்க உருவ வழிபாடு கிடையாது, ஆர்சிக்காரங்க உருவ வழிபாடு வச்சுருக்காங்க. ஆனால் தண்ணி வேணுமா ஐயா? தண்ணி வேணும். ஆர்சிக்காரங்களுக்கும் இந்த வாகனம் எடுப்பது, இந்த தீபம் ஏற்றுவது இதெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவ முறையில் அது இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. வாரமா கேளுங்க. ஆனால் இங்கே இருந்து சொல்கிறாங்க, நம்ம மதத்துக்கு ஹிந்து மதத்துலேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வராங்க. வந்தவங்க ஏன் நீங்கள் வாகனம் எடுக்கலை, அப்படி செய்யலையே இப்படி செய்யலைன்னு அவங்க கொஸ்டின் பண்ணும்போது அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக நீ வாகனம் எடு, 7 இடத்த ஆர்டர் ரோமில் இருந்து வாகனம் எடு. அவங்க ஹிந்து ஆச்சாரப்படி என்ன நடத்துகிறாங்களோ அதையெல்லாம் ஒட்டி ஒழுகி சரி, அவங்க அப்போ தான் நம்மளோட மன அமைதியாக இருப்பாங்க. காலப்போக்கில் அதை நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஹிந்து ஆச்சார முறைப்படி அந்த ஒரு 20-10 தெய்வம் நிற்கிறாண்டவர், அந்த புனிதர் இந்த புனிதர் எல்லாம் வச்சு அவங்க வணங்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிஎஸ்ஐக்காரங்க
இயேசு தான் ஒரே தெய்வம் தான். உருவ வழிபாடு கிடையாது, வாகனங்கள் கிடையாது. இவங்களை வாகனங்கள் எடுக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னா பழையபடி இந்து வாரத்துக்கு போயிடக்கூடாது இல்லையா? அதனால அந்த ஆச்சாரத்தை நம்ம வச்சுக்கொண்டு ரோமில் இருந்து ஆர்டர் போட்டு செஞ்சுக்கணும். அதனால நம்மளும் சில இடங்களில் நின்றுட்டா நம்மளை குற்றப்படுத்தி நம்மளே நாம தர வேண்டும். ஆனால் நல்ல கேள்வி. அதை விட்டு இந்த காலகட்டத்துக்கு அது தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. சில இடங்களில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டியது. அவன் நிமிர்ந்து பிடிச்சான், பெரிய ஐயாவளிக்காரன், அவன் பெரிய பொம்பை, அவன் அந்த பிடியில தான் நிற்பான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். ஆனால் நிற்க வேண்டிய இடத்துல நம்ம அப்படிதான் நிற்போம். அதில் மாற்றிக்கிறது கிடையாது. அவன் ஒரு கோயிலை வெட்டி அறுதி இடத்துல நமக்கு நிற்போமா முடியாது. நமக்கு நடத்தக்கூடிய கதையா கோயிலா 1000 இருந்தாலும் லட்சம் கோடி இருந்தாலும் நமக்கு வேண்டாம். ஆனால் சில இடங்களில் மக்களை நம்ம வெறுக்க முடியல இல்லையா? அந்த அந்த சூழ்நிலை வருது. அப்போ அதான் கும்பாபிஷேகம் போட்டவங்க நீ எப்படி இல்லை கும்பாபிஷேகம் போடணும்னு கேட்டால் அவனுக்கு கொஞ்சம் சீனமாக இருக்கு. அதனால் இனி எப்படி போட கூடாது போ, நமக்கு அது கிடையாது. நமக்கு மூலவர் ஐயா தான், கும்பம் இல்லை. நம்ம அவரை தான் வணங்கணுமே தவிர அவருக்கு மேலே இருக்கிற வணங்க வேண்டிய தேவை கிடையாது. அவரு அது எல்லாம் அடக்கமும் அவரு. அதான் நம்முடைய தத்துவமும் நம்முடைய குறிக்கோளும் வழிபாட்டு முறை. அதனால நம்ம என்ன செய்யணும், அந்த பதத்தை நம்ம சொல்லுவோம். அதுக்கு ஒரு ஐயா சொல்லக்கூடிய பதம் திருப்பதம் சாற்றுதல் அப்படின்னு தொழிற்சி. அது ஒரு சின்ன ஒரு வைபவமாக நடத்திக்காரு. தப்பு இல்லை, செய்யலாம். நம்ம அதை தப்பு இல்லை, இந்த காலகட்டத்துக்கு தப்பு இல்லை சொல்ற மாதிரி. அதை நம்ம அதை தொழிச்சிட்டு அப்படி பண்ணணும். ஆனால் அப்படியே விடக்கூடாது. சரியா ஐயா? மேலே போய் விடக்கூடாது. நம்ம எப்படி பன்னீர் தொளிக்கிறோமோ அதே மாதிரி தொளிச்சு. ஐயா பள்ளியறைக்குள்ளால இருக்கும்போது அவருக்கு மேல போய் இருந்து நம்ம நடந்து தெரியவே அதே சரி கிடையாது. ஆமாம், இதை சொல்லலாம் இல்லைல்ல. நான் இதை தான் சொல்ல வரேன். ஐயா இங்கே இருக்கிறாங்க, பள்ளியறைக்குள்ளே ஐயா இருக்கிறாங்க. நம்ம மேலே செய்ய வேண்டிய எதுவுமே நமக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லி வரலாம் தானே. மக்களுடைய மனோநிலையை சரிப்படுத்துவதற்காக ஒரு திருப்பதம் சாத்தியம். எல்லாரும் அகிலத்திரட்டு பற்றி அது கடல், அது முழுசா யாராலும் முடியாது, யாராலும் முடியாது. அதான் ஐயாவை தவிர வேற யாராலே முடியாது ஐயா. அப்போ எல்லாருக்கும் அது தெரியாது. இந்த சூழ்நிலையில நம்ம இப்படித்தான், அல்லது நீங்க அப்படி பண்ணணும்னா இவங்க இந்துங்கிறாங்க, எல்லாரும் பண்றாங்க, இவங்க ஏன் பண்ணல அப்படின்னு ஒரு இந்த கலியுக காலகட்டத்துக்கு அது சாத்தியக்கூறு. மற்றபடி நீங்க அது தப்பு தான். அதை மாற்றுவோம். கர்மயோகம் வரும்போது அதை மாற்றுவோம். நம்மளுடைய வழிமுறை நேர்மையான ஒரே வழிமுறை. அன்னைக்கு நம்ம எப்படியெல்லாமோ வாழ்ந்தோம். ஏன்னா அரக்கு உரக்காய மீனை அவுத்தி தின்னு, கோழியை அவுத்தி தின்னு, ரத்தத்தை சிந்தி கோயிலில் போய் நின்று போட்டு, அதுக்கு ஒரே காரணம் நமக்கு ஆலய வழிபாடு கிடையாது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆலய வழிபாடு அடித்து விரட்டணும். அப்போ வாழ்கிற நம்ம அந்த கோயிலெல்லாம் முடிச்சிருவாங்க. ஒரு மஞ்சளை தலைவர் கல்லை வச்சு நம்ம தான் ஜாமியில் ஆடலை பாடலை கொண்டாடி சாப்பிட்டு அடித்து தின்னுட்டு வந்தான். இது அந்த முறையை இன்னைக்கு எங்கள் தாத்தா செய்தாரு, எங்கள் முப்பாட்டம் செய்தான், எங்கள் அப்பா செய்தாருன்னு இன்னும் செய்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த முறையை விட்டு தவறி நம்ம அதை விட்டு வெளியே நம்ம ஒரு புனிதமான நிலைக்கு நம்ம அப்பா நம்மளை கொண்டு வந்துருக்கோம். அந்த பாக்கியம் நமக்கு கிடையாது. இங்கே பாக்கியம் தான். நம்ம எப்படி வணங்க நம்ம ஐயாவை. அந்த அந்த ஐயா சொன்ன மாதிரி ஒரு முகத்தில் ஒரு பிச்சு சிரமம் போட்டு உலகளந்த நாகரிக்கு ஒருவத்திலே பார்த்து அதை பால் வச்சு ஐயாவுக்கு நேமிச்சு அதை இருக்க மக்களுக்கெல்லாம் அதை கொடுத்து அந்த இல்லையா எவ்வளோ அருமையான ஒரு பணிவகை. ஐயாவுக்கு ஓம் இருக்கு, மனசை ஒருமிக்க வச்சு இந்த தர்மீகமாக நினைத்து நம்ம அப்பாட்ட ஒட்டி ஒழுகி நின்று என் பிள்ளைகள் எனக்கு பணிகளை செய்யணும். பிராமணன் நம்பூதிரி எவனும் நமக்கு தேவையில்லை. கும்பாபிஷேகம் கழிச்சு வர முடியாமல் ஒரு 50 கோடி வேட்டி, ஒரு 3 அரிசி, சர்க்கரை ஒரு 25 கிலோ, நெய் ஒரு 50 பாட்டில், இதெல்லாம் அவன் கொண்டு போகிறான். நம்ம அப்பா அப்படி இல்லை. என் பிள்ளைகள் செய்து அதை அதுகள் சாப்பிட்டுட்டு நம்மளோட ஒட்டி ஒழுகி போகணும்னு நம்ம நினைக்கிறது தான் நம்ம பார்ப்போம். அவ்வளோ ஒரு உன்னதமான நிலையில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஒரு புத்தியாக இருந்து உணர்ந்து கொண்டவருக்கு புது புத்தி இருந்து பொருளாக இருக்கார். அந்த சொல்லவாரனையும் அந்த 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 ஒத்துக்கொம்பரையும் அந்த பல்லவனாக பலவேசக்காரன் அவனையெல்லாம் ஐயா அழகாக கொண்டு வருவார். கொண்டு அவருக்கு கைவசம் வச்சு எப்பா நீ இப்படி இது வென்று நீ ஆட்சி செய்து மக்களை காப்பாற்றினா இனி இதெல்லாம் ஏற்கக்கூடாது. என்ன அருமையாக பண்ணி அங்கே வணங்கினவனே நீ இங்கே வணங்கிட்டு போயிரு. இவன் இப்போ என்கிட்ட தான் இருக்காமனே சுட்டி காட்டு.
அதையும் மறந்துட்டு ஆடுறான் பாடுறான் ரத்தத்தை குடிக்காமன்னா அதான் தலையெடுத்து பைக்கு போகிறான். அவன் இப்போ பூரா ஆட்டை வெட்டுவான், அடுத்த பிறவையும் அவன் ஆட்டை தான் வெட்டுவான், அதுக்கு அடுத்த பிறவையும் ஆட்டையும் மாட்டையும் தான் வெட்டுவான், கோலையும் வெட்டுவான், எருவ மாட்டை வெட்டுவான். வழிபாட்டில் ரொம்ப அருவருப்பான வழிபாடுகள் இப்பவும் நம்ம நாட்டில் வந்து. ஆனால் அதுக்கு பிறகு என்னன்னா இவன் ஆடா பறப்பான், அதுக்கப்புறம் இவனை போட்டு வெட்டுவான், இவன் அதுக்கப்புறம் மூணு தலைமுறைக்கு இவன் பிறப்பான். இவனுக்கு புத்தி கிடையாது. நம்ம அப்பாட்ட வந்தாதான் இந்த நிறைவு நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு தெளிவான வழிபாடு, இது நம்ம உணர்ந்துருக்கோம். இதை மற்றவங்களும் உணரணும். அதுதான் நம்ம அம்மா நம்மளை கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் சொல்லி எல்லாம் சொல்லணும். காலேஜ் நம்ம ரிசர்ச்சில் போயிட்டோம், பிஹெச்டி போயிட்டோம். நாம் யாருன்னு கேட்குற நிலைக்கு போயிட்டோம். நாம் எங்கே இருந்து வந்தோம், எங்கே போகிறோம். வாகனம் எடுக்க வேண்டிய ஒழுங்குமுறை கேட்டுக்கிறீங்க. வாகனம் தாங்கள்ல எத்தனை வாகனம் இருக்கோ அதை பொறுத்து. இல்லை, என் வாகனம் எடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து உகப்படிப்பு படித்து மாப்பு கேட்டு உகப்படிப்பு படித்து வாகனம் எடுத்துகிட்டு வரோம். அடுத்து தெருவீதி சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வாகனம் இருப்பு இருந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம என்ன செய்யணும், இன்னும் உகப்படிப்பு படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம தேவர் அபயம் படிக்கிறோம் இல்லையா ஐயா. தேவர் அபயம் வந்து நம்ம முதற்கிழமை தான் அந்த சாமிக்குள்ள படிக்கிறது. சாதாரண வெறும் சோபனம் தான். சரி. டெய்லி எங்க அது ஞாயிற்றுக்கிழமை தான். சாதாரண எதுவும் கிடையாது. சாதாரண 10 கிடையாது. இது எடுத்துக்கிட்டு நீங்க தேவரவை முதற்கிழமை படிச்சீங்கன்னா படிச்சு முடிஞ்ச உடனே வகுப்படிப்பு படிக்கணும். அதில் ஒரு டவுட்டு, தேவரவையும் படிக்கும்போது அந்த தேவரவையும் ஃபுல்லாக படிக்கலை, அது எதனால? அப்படி நம்ம அப்படி தான் பண்ணணுமா, இல்லை அது ஃபுல்லாக படிக்கணுமா, இல்லை நேரத்து காலங்கருதி ஃபுல்லாக படித்தா நல்லது. நம்ம படித்து கொடுக்கும்போது ஃபுல்லாக படிக்கணும், அப்படி தானே நம்ம கொடுக்கணும். அதான் படிக்கணும்னா அப்படி தான் படிக்கணும் தான் முறை. சில இதில் வந்து டைம் இல்லாத காரணத்தினால இப்படி பண்ணுவாங்க. அது அது என்ன சொல்கிறேன்னு தெரியல. இல்லை, நம்ம அதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கறது வந்து ஃபுல்லாக படிக்கணும். அந்த தட்சணம் மீதே வந்து அந்த விருத்தம் வரைக்கும். ஆமாம் ஐயா, தட்சணம் மீதே வந்து அந்த விருத்தம் ஃபஸ்ட்டு விருத்தம் வரைக்கும். இப்போ நம்ம எதில் நிறைவேறுது அப்படின்னா முட்டப்பதியிலையும் பார்த்துருக்குறேன், அங்கேயும் வந்து எதில் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா கிருஷ்ணா மகாவிஷ்ணுவன் கிருபை இறங்க வேணும்னு சொல்லிட்டு அந்த இடையில அந்த குரோனிதனை வதைத்தா இதெல்லாம் முடிஞ்சு அந்த இது வரும்போது இதில் இடையில வருது. அதுக்கு பிறகு வரக்கூடியது வரல, அதில் ஒரு 10-20 லைன் வந்து வரல. ஆமாம், கட் பண்ண. அப்போ அதுதான் ஏன் நமக்கு வந்து ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நான் கேட்டேன். விருத்தம் வரைக்கும் நம்ம நேர காலம் நம்ம இப்போ சூழ்நிலையை பொறுத்து. இப்போ நம்ம அங்கே பண்ணுறாங்க அதே மாதிரி நாங்கள் பண்ணணும்னு சொல்ல கூடாது, அதை தான் கேட்டேன். அப்போ நமக்கு ஆணித்தரமாக இல்லை, அது கால சூழ்நிலையை பொறுத்து அவங்க பண்ணுறாங்க, நமக்கு அப்படி இல்லைன்னு சொல்லி கொடுக்கணும். சரி தானே? 12:30 மணிக்கு வாகனம் இறக்கி 1:30 மணிக்கு இறக்குவீங்க, அடுத்த 10 நிமிஷத்துல அடுத்த பணியோட ரெடி ஆகணும். ஆமாம், புரியுது. என்ன பண்ணுவீங்க? படிக்கவும் செய்யணும். ஐயா இது அந்த மாதிரி ஒரு சூழலை உண்டு. அதனால புரியுது. கூட்டங்கள் கூடுதலாக இருக்கும். சரி, அதனால நீ அம்மா சொல்ற மாதிரி படிக்கணும். கண்டிப்பாக அது ஃபுல்லாக தான். ஏன்னா நம்ம பிள்ளைங்களையும் சொல்லிக் கொடுக்குறோம், சொல்லிக் கொடுக்குறத நம்ம ப்ராப்பராக பண்ணணும் இல்லையா. வாகனம் வந்து அதான் வாகனம் தோல்பு பிடிச்சாரமோ வந்து இறங்குற உடனே உள்ள வச்சு ஐயா வச்சு நடை ஒதுக்கி வச்சு ஐயாவை பிரிச்சுக்கிட்டு படிப்பு படிக்கணும். அது இன்னைக்கு அதெல்லாம் நம்ம சாமிக்குள்ள மாற்றல. அது கரெக்டாக தானே. அதே மாதிரி தாங்களையும் பண்ணால் நல்லது, பண்ணணும். சொல்லி இல்லை அங்கே எல்லாரும் போயிடுவாங்க, அன்னதானம் வேஸ்டாக போயிடுவோம்னா என்ன பண்ணுவீங்க? எடுக்கிறதுக்கு முன்னால் ஓபடி படிக்க பழையபடி வாங்க இறங்கி போயிடுவாங்க. எப்படி ஐயா? இல்லை, அதை தான் தாங்கல்களில் முறை மாற்றங்கள் நிறைய இருக்குது. நம்ம அதை தான் கரெக்டாக ப்ரொசீஜராக கொண்டு வர்றதுக்கு வாகனம் எடுத்து அதுக்கப்புறம் வாகனம் இறக்குன பிறகு மாப்பு கேட்டு அப்புறம் தேவரவையும் முடித்தோன்னா ஓப்படிப்பு கிடையாது. ஆனால் சாமி தோப்புல உண்டு இல்லை. இப்போ எது நம்ம கரெக்டு நமக்கு எது பண்ணணும்? கேட்குறாங்க
அப்ப நேரம் ஒரு வாரம் ஆயிருமா? அதுதான் இப்போ நேரம் அதுதான் ஆயிரும், நேரம் இப்போ பிடிக்கும். மக்களுக்கு வந்து இது கம்ப்யூட்டர் காலமாயிடுச்சு. முந்திலாம் அந்த காலத்துல 7 வருஷத்துக்குள்ள சாமி தோப்புல மணிக்கணக்கில் வந்து காத்துருக்காங்க. வாகனம் இறங்கும் போதே மணி 2 மணி ஆயிரும். அது பிறகு இவாளு இதெல்லாம் ஆரம்பிச்சு 2-3 மணி இப்படியே ஆடி ஐயா உண்டு மகத்துவமா முடிச்சுட்டு நாமத்தை கொடுத்துட்டு கர்மத்தை நடந்துட்டு போயிடும். அது சில சந்தர்ப்ப சூழ்நிலை ஆனா பண்ணணும். ப்ரொசீஜர் கண்டிப்பாக பண்ணணும். சில காலநிலையை சொல்லி கால சூழலை பொறுத்து மாறுபடலாம். இல்ல எடுத்துக்கலாமே கோபடிப்பா முதல்ல ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு நம்ம வாரிசு எடுக்கலாமே. அது அப்படிதான் ஐயா பண்ணுறோம். நாங்க அப்படித்தான் இல்லை நாங்கள் எல்லா இடமும் அதுதான் நடக்குது. சொல்றாங்க. ஆமாம், சாமி தோப்பில் நமக்கு பின்னாடி நிறைவேற்றி விட்டு நம்ம பண்ணுறோம். அதை தான் கேட்குறோம். வடக்கோசல் அங்கே ஓப்படிச்சிருவோம். இங்கே வாகனம் எடுத்து இறக்கின பிறகு இங்கே ஒரு ஓப்படிக்கும் சாதாரண ஆளுங்க. இது நீங்கள் சொன்ன மாதிரி காலை கரெக்டு காலங்களை கருதி இந்திரவாதம் இறங்கின பிறகு எடுக்கிறதுக்கு முன்னால ஓப்படிப்பு உண்டு. அன்னபுரித்தா உடனே ஒரு ஓப்படிப்பு தான் இந்திரவாதனை எடுக்கிறது. அது பிறகு ஓப்படிப்பு கிடையாது. அடுத்த நாள் இதுல ஒரு தேரோட்டு பண்ணிவிட யாரும் இல்ல, அதனால கிடையாது. சில சமுதாயங்கள் திருவிழாவுக்கும் சாதா நாளுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் அதை எப்படி நம்ம அதாவது அது அந்த கேள்வி அங்கே வந்திருக்கோம். சாமி பிறந்த நாள் உண்டு. இங்க வந்து லேட்டாக கொடுக்குறதுனால உச்சி படுத்துங்கிறது அந்த டைமில் பண்ணுங்கிறதால சாமி பிறந்த நாளும் ஏரோட்டம் திருக்கல்யாணம் இந்த 3 நாள் தான் உச்சி படுத்து இல்லாமல் இருந்துச்சு. கொடியேற்றத்துக்கு இப்போ வர வர மக்கள் கூட அன்னமும் நம்ம 200 கிலோ 900 கிலோ போடுறதுனால அன்னம் கொடுத்து 2:30 மணி ஆகிறதுனால அந்த உச்சி படிப்புங்கிறது அந்த ஒரு டைம் இருக்குது. 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ள படித்தாதான் அது உச்சி படிப்பு. நீங்கள் 1:30 மணிக்கு போய் தாங்கல்ல உச்சி படிப்பு படிக்க முடியாது. ஆமாம், சரியா 12 மணிக்கு நம்ம தரோம். வரக்கூடிய மக்களுக்கு அன்னம் கொடுக்கணும், கொடியேற்றின பிச்சை கொடுக்கணும். கொடி பிச்சை அதான் சொன்னேன், 700 கிலோ 800 கிலோ போட்டு விரைச்சி கொடுக்கறது நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கும். அது அங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். அதனால வந்து ஆனால் நாங்கள் எங்கள் இதில் நாங்கள் படித்தோம் ஒரு தடவை படித்தோம். ஆமாம், அப்படி ஒரு கொடியை தந்தது வேணா அதே 12,000 ஒரு நேரம் அடுத்த பணியோட உடனே. அதனால அது அந்த டைமில் தான் ஏன் படிக்க முடியாதுன்னா மக்களை கட்டுப்படுத்த முடியாது. அன்னைக்கு நீங்க 12 மணிக்கு படம் முடிப்பீங்க, எப்படி முடியாது. சரியா? சாமி பிறந்த நாள் நீங்க நடை உறிஞ்சி வச்சு சாமி நாள் மதியம் பணிவிடையே கிடையாது. சாமியத்துல காலையில 4 மணிக்கு பணிவிட வைப்போம், பணிவிடதான். நைட்டு 10 மணிக்கு மதியம் பணிவிட கிடையாது. பணிவிட நாங்க பண்ண 1 hour 1.5 hour நடை உறிஞ்சி வச்சா கட்டுப்படுத்த முடியாது. பார்த்துருக்கேன். அந்த சூழ்நிலை அது சூழ்நிலை காரணமாக தான் அதெல்லாம் அல்லது இதெல்லாம் பணி மட்டும் தாங்களே தூய்மையாக வைப்பதற்கு அது அவங்கவுங்க நினைச்சு பண்ணணும். வரக்கூடியவங்களும் கொஞ்சம் பெருக்கணும். இப்போ அந்த அம்மா ஒரு தாங்கல இப்போ சாமி கோப்பிலெல்லாம் சாதாரண நாள் பெருக்கிறதுக்கு இந்த அம்மா இருக்கிறாங்க. மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து ஐயா பெருக்கிட்டோன்னா சரிம்மாம்பாங்க, நீங்கள் பெருக்கிட்டோன்னா சரி, அப்படி தான் பெருக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இதில் வந்து நான் என்னென்னா எல்லாருக்கும் பொறுப்பு வேணுங்கிறத நான் சொல்ல வரேன். ஏதாவது நமக்கு வந்து அவங்க பண்ணட்டு இவங்க பண்ணட்டு அந்த அந்த நிலை கொஞ்சம் மாறணும். அதை கொஞ்சம் ஆமாம், எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. நம்ம போகக்கூடிய ஒரு அப்படியே பழம் கொடுக்குறோம் சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி போடுறாங்க, அதை போடக்கூடாது. ஒரு குப்பை தொட்டியில் போடுவோம், இல்லை ஒரு நம்ம கொஞ்சம் நம்ம இருக்கிற இடத்த கொஞ்சம் நம்ம தூத்து போட்டுட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு உணர்வு வேணும். அது இதுக்கு பெரிய தப்பானு கேட்குறாரு, அவருக்கு என்ன பேசுங்க அந்த வழிக்கு விழுந்து சின்ன பிள்ளைங்க ஓடுது பார்த்தீங்களா? அந்த அம்மா அவங்க பொண்ணு மிஸ்ஸஸ் ஒத்துக்கிட்டாங்க, தப்பு தான் யாரு என்னங்க ஒரு இது போட்டு இருக்கீங்க நீங்களாம். இப்போ சில நேரம் கோவம் வருது, சில நேரம் சரி சரின்னு அப்படி அனுப்பி சொல்லலாம். ஆனால் அந்த பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கணும். இப்போ நமக்கு மட்டும் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அது தீமையும் இருக்குது. நீங்க சொன்ன பழத்தோல் போட்டு போது யாராவது தெரியாம கால் வச்சா கண்டிப்பாக கீழே விழுவாங்க. ஆமாம் ஆமாம், தெரியாம கால் அது கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து வந்தீங்கன்னா அது யாராக இருந்தாலும் நம்ம கீழே தான் செய்வோம். அப்போ நமக்குன்னு ஒரு பொறுப்புணர்வு. இப்போ அதான் நான் ஏன்னா என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, உச்சப்படிப்பு முடியுது, நம்ம ஐயாக்கு அவெல்லாம் கொடுத்து வரும்போது ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் புரியாது, இருந்தாலும் ஒரு பொதுவானது அவங்கவுங்க அந்த இருக்கிற இடத்த கொஞ்சம் சுத்தமாக பண்ணுங்க, அந்த பொருட்களை கொண்டு அப்படியே குப்பையில் போடுங்க, வேஸ்ட்டு தான் போடாதுங்க. நம்ம வந்து சொல்ல சொல்ல கொஞ்சமாவது ஒரு மாற்றம் வராதா அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே
இப்போ எறும்பூரை கல்லுந்தெய்யம்னு சொன்ன மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்பப்போ சொல்லிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லி கொண்டு வரலாம் இல்லையா? இது எல்லாருக்குமே, இது வந்து பதிக்கு மட்டும் இல்லை, எல்லா தாங்கல்களுமே நீங்கள் எல்லாருமே. ஏன்னா நம்ம அடிப்படை எங்கே நம்ம இருக்கிறோமோ அந்த இடம் நம்ம சுத்தமாக இருக்கும்போது போகக்கூடிய இடத்துல நம்ம சுத்தமாக வைக்கிறதுக்கான அந்த பழக்கம் தானாக வந்துடும். அப்போ அதை வந்து எல்லாருமே அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு எல்லார்ட்டையும் அன்பாக கேட்டுக்கிறோம். சரியா? புதுமனை புகு விழாவுக்கு நம்ம இருக்கிறாரு மாட்டை கொண்டோம், பசு மாட்டை கொண்டு வந்து ஐயார் எல்லாம் பண்ண தேவை கிடையாது. அதுதான் அடுத்து கொண்டு சொல்லிடுறேன். எல்லாரும் வந்து ஏன் ஐயாவளிக்காரங்க மற்ற கோயிலுக்கு போக மாட்டாங்கன்னா போகக்கூடாதுன்னு சொல்லுறேன். அது இல்லை, அது அதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போடுங்க, அங்கே உள்ள பெரிய டீனு, சரியா? அந்த டீனையே பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு. மைக்கில் சொல்லுங்க. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த டீனையே பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வாரீங்க. வந்த பிறகு ஒவ்வொரு துறை சார்ந்த டாக்டரை ஏன் பார்க்கணும்னு தான் எங்களுடைய கொஸ்டின். ஐயா அம்மா கூட இணைந்து இணைத்தல் எல்லாம் நடத்தி அது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்படி இருக்கும்போது தமிழ் ஐயா வந்த பிறகு எதுக்கு நீங்கள் போகணும்? பெரிய டாக்டரை பார்த்து சிம்பிளாக புரியறதுக்காக சொல்றேன். பெரிய டாக்டர்கிட்ட வந்து மருந்து வாங்கி வந்தாச்சு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு சின்ன டாக்டர்கிட்டையும் ஏன் போறீங்கன்னு தான் இப்போ கோயில் வச்சிருக்கான். 30 சாமி, 30 பீடம். 30 பீடத்திலையும் போய் கும்பிட்டு கிடுகிடு போனா அதில் ஒருத்தர் ஆடுவான், அதில் அடுத்தால ஒருத்தர் ஆடுவான், அதுக்கு அடுத்தால ஒருத்தர் ஆடுவான். இது வழிபாட்டு முறையை கொச்சைப்படுத்தும், தெய்வீக நிலையை கொச்சைப்படுத்தும். இறைவனை வழிபடுகின்ற முறை இது அல்ல. அதுலெல்லாம் தெளிவாக நம்ம ஐயா பண்ணுங்க. நாரணம் வைகுண்டமாகி நாட்டில் வந்த எல்லாம் ஆட்சி கலியுகம் அழிந்து போச்சு. பூரண வேத மூலம் புராண முன் ஆகமங்களும் சாரமும் கெட்டு போச்சு. சதாசிவனிடம் போது எங்க அப்பா போதும், இனி இதெல்லாம் வேலை இல்லை. ஏன் 30 எண்ணத்தை கூப்பிடணுமா? ஒன்றுக்கு ஆட்டா இருக்கா, ஒருத்தருக்கு கொஞ்சம் கோழியா இருக்கா. எங்க வந்துட்டோம்? சொன்னாங்க நம்ம பிஹெச்டி, நம்ம டாக்டரேட்டுக்கு ஐயா மேல பண்ணிருக்காரு. என்ன லோல், என்ன அரை கிளாஸ்ல இருக்கான், ஐயா ஒரு அம்மாட்ட இதை சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஒருத்தங்க ஒரு ஹெல்ப் பண்ணோன்னா டேரெக்டாக அப்பாட்ட போய் கேட்க முடியாது. அம்மாட்ட சொல்கிறோம், இல்லை சித்தப்பாட்ட சொல்கிறோம், பெரியப்பாட்ட சொல்கிறோம். அப்படி சொல்லி தானே கேட்குறான். நான் இப்போ என்ன கேள்வி கேட்குறேன்னா, நான் அப்பாட்ட கேட்குற நிலையில் இருக்கிறேன், நேரடியாக பேசக்கூடிய நிலையில் இருக்கிறேன். அப்போ நமக்கு எதுக்கு இதான் எல்லாம் ஏற்றுக்கிறேன். இப்போ நான் மனசார நினச்சேன்னா ஐயா உடனே பதில் தராத நிலையில் இருக்கும்போது ஏன் நம்ம போகணும்? அப்போ அந்த நிலைக்கு நம்ம உயராதது தானே காரணம். சரிதானே ஐயா? இதுதான். அதனால தான் ஐயாவளிக்காரங்க நாங்கள் வந்து மற்றவங்க போகிறாங்க, இப்போ குங்குமம் வச்சுட்டு வராங்க, நாங்கள் நாம கொடுக்கலையா? ஏன் குங்குமம் வைக்கக்கூடாதுன்னு எதுக்கு சிலவங்க தவறாக சொல்லுவாங்க. ஐயா பொம்பளைங்களுக்கு மகளிருக்காக தானே கஷ்டப்பட்டார், 3 தரம் இருந்தார். ஒரு லேடிஸ் இருந்து புருஷன் செத்தவனை ஏன் குங்குமம் கழிப்பீங்க? இப்போ மைக்கில் சொல்லுங்க. அது நடந்தது சொல்கிறேன். ஒரு புருஷன் இறந்து உடனே ஏன் ஒரு மனிதமா நம்ம தெய்வமா நினைக்கிற பெண்மணியின் குங்குமத்தை ஏன் அழிக்கிறீங்க? எதுனால அழிக்கிறீங்க? அதுக்காக நீங்க ஐயா வந்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த குங்குமம் வந்து எது நான் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த அது புருஷன் இருந்த உடனே குங்குமத்தை அழிக்கிறீங்க, வெளியில நடந்து போறீங்க, முன்னச்சு வாரானே ஒதுங்குறான். அப்போ அது ஐயா தான் திருநாம தான் நாமம் தந்திருக்கிறாரு. அவன் புருஷன் இருக்கானா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு இந்த அவல நிலை வரக்கூடாது. ஒரே நிலைப்பாடு. சிலவங்க சொல்லுவாங்க அது ஐயாவுக்காரங்க குங்குமத்துக்கு குங்குமம் வந்து மங்களமா இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது வைக்க வேண்டிய முறை. அவன் வந்து இந்த மாப்பிள்ளை கணவனை இழந்தவன் வர போகக்கூடாது. நம்ம வெளியில கிடையவே கிடையாது. மகிழ்ச்சியா போகணும். அது நம்ம அம்மா முன்ன வந்தா கோவிலுன்னு நீங்க சென்னையில 83 நான் போயிருக்கும்போது என் பொண்டாட்டி நாம வச்சுட்டு போவா, முண்டைச்சி வாரான்னு ஒதுங்கினவங்க எல்லாம் உண்டு, அழுவா. அதுக்கு பிறகு அதே ஒதுங்கினவங்க நாடாச்சம் போறாங்க, ஐயா கோயிலுக்கு போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் அங்கே மீன் எல்லாரும் அங்கே சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை தான் மீன் வாங்க. திருத்தூர் பார்த்தீங்கன்னா 500 ரூபா 600 ரூபா ஒன்றுமே இருக்காது. அப்படி தான் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ அது நாங்கள் கோயிலுக்கு போகும்போது தாங்களுக்கு உடனே நாங்கள் ஐயா கோயிலுக்கு போகிறாங்க வெளி ஒடுங்கன்னு சொல்லி ஒதுங்கி நின்னாங்க. அந்த மாதிரி ஐயா நமக்கு பண்ணுறோம். அதனால
குங்குமத்துக்கு நீ வைக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்லல. அப்படியே ஒரு பொண்ணை இழிவுபடுத்திருக்க. கூட பழக்க வழக்கங்களை ஒழிக்கப்பட்டு விட்டது ஐயா வந்த பிறகு. முதல்ல ஆட்டையும் மாட்டையும் விட்டல. மைக்ல சொல்லுங்க ஐயா. முதல்ல ஆட்டையும் மாட்டையும் விட்டல, நரபலி தான் செய்தான். கனவு பிறந்த பிள்ளை மூத்த பிள்ளையா காலையே விட்டு ஒரு கூடத்தில் வச்சு விட்டு, அதான் அடுத்தது அங்கே ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டுவான். அதில் எங்கேயாவது ஒரு பிள்ளைய பிடிச்சி கொண்டு நரபலி பண்ணு. அங்கே ஒரு பெரிய அணையை கட்டுவான். எங்கேயாவது ஒன்று கிடைக்கும், அதை பிடிச்சி கொண்டு அவனுக்கு பிள்ளைய கொண்டு வெட்ட மாட்டான். இதெல்லாம் நடந்த கதை. ஐயா வந்த பிறகு இதெல்லாம் மாறல. அந்த பிறகு அவன் என்ன செய்யான்னு சொன்னா அவனுக்கு புத்தி போய் விடுதானே, நம்ம ஆளுகளை வெட்டப்படாது, சாமி ஏற்றக்கூடாது, அதெல்லாம் முன்னாடி முடிஞ்சு போச்சு. இனி ஆட்டையும் மாட்டையும் கோழியையும் வெட்டு அப்படின்னா இப்ப அதை வெட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப சொல்லு அதையும் வெட்டு. எத்தனையோ கோயில்ல தடியங்கா இருக்குல்லவா, குமலங்கா, இதை வெட்டு. இதெல்லாம் வெட்டலன்னா என்னவா? நான் தெரியாம தான் கேட்கேன். சாமி இதுக்கு அறந்தா கிடக்கு, இந்த ரத்தத்துக்கு அறந்து கிடக்கக்கூடியது சாமி. ரவுடி கேடி என்ன அந்த அந்த கீழ்த்தரமானவன் அந்த ரத்தத்தை வெட்டுவான் வெட்டு குத்து கத்தி குத்து குடிப்பான். இது அப்படி இல்லைல்ல. நம்ம இறைவனை வணங்கக்கூடிய நம்ம எவ்வளவு பரிசுத்தமா எப்படி நின்று அவரை வணங்கி எவ்வளவு தூய்மையாக அவருக்கு பணிந்து பணிவிடை செய்து தர்மங்கள் செய்து பொறுமைகள் இருந்து அந்த அவருக்கு காட்டக்கூடிய தர்மயுகத்துக்கு போறதுக்குதான் நம்ம வந்திருக்கோம். நம்ம கீழையா கிடக்கணும். எங்க வயல்ல கொடலை அங்க நாங்க 10 ஆடு விட்டோம். ஒரு சொல்லுவோம் என் ஆட்டை வெட்ட மாதிரிதான் அவன் ஆட்டை வெட்டணும். இந்த எங்க சாமி தான் முதல் சாமி படுக்காடி கேட்கலாம், இப்படியே கூட்டி போட்டுக்கலாம். அந்த சாமிக்கு என் பொண்டாட்டி ஆடுன பிறதாமல நீ அந்த கூட்டத்துல ஆடலாம். நீ ஆம்பளையா இருந்தாலும் என் பொண்டாட்டி இங்க ஆடின பிறதான் நீ அங்க ஆடலாம். அவளுக்கு முன்னா நீ எப்படி அங்க ஆடலாம்? என்ன சீக்கிரமா இருக்கா நேரம் வரலையா? இதெல்லாம் நினைக்கும் போது பார்க்கும் போது மனசுக்கு எவ்வளவு அவன் இவ்வளவு செய்துவிட்டு நாங்கள் சாமி எப்படி ரொம்ப கொண்டாடணும், கொடை எப்படி கொடுத்தாங்கன்னு மார்க்கெட்டு வந்து இருக்கான். எப்படி கொடுத்தல கீழ்த்தரமான அயோக்கியத்தனமான அசிங்கமான ரத்தத்தை சிந்தி இல்லையா, இந்த எவ்வளவு வேதனையோட நீ அந்த உயிர்களை கொண்டுட்டு நீ சாமி கொடை கொடுத்துட்டு வந்து நீ வந்து பேசணும். அவங்க அப்படி நம்ம அப்பளுக்கு தூய்மை அன்போடு இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா அவரை விழுந்து வணங்கி மாப்பு கெடுத்து வந்துட்டாலும் அது ஒரு பெருமாள் இல்லையா? என்ன மகிழ்ச்சி, ஒரு பாக்கியம் பெற்றோம். அன்பு மலர் எடுத்து அனுதினமும் பூசை செய்வாய் என் மகன். உண்மையான அன்பை தான் கேட்டிருக்காங்க. பிச்சு போருக்கு பத்தியா அதுல ஒரு மகிமை உண்டு. அதுக்கு உள்ளால எந்த நச்சு ஒன்று இதுல போகாது. மதுமரம் பொருந்திய பூ, அதுக்கு உள்ளுக்கு எந்த வண்டு உள்ளுக்கு போகாது. எதுவும் நச்சுத்தன்மையா அங்க கிடையாது. அது எப்பவுமே தூய்மையான பூ தான். அதான் ஐயா அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சும்மா காரணம் இல்லாம இல்லை. அதனால அந்த குங்குமத்து அது என்னுடைய கேள்வி அதுதான். கஷ்டப்பட்டு ஒரு அம்மா வந்து பண்ணுறாங்க. ஐயா வந்த பிறகு இதெல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ கூட குங்குமம் வைக்கிறாங்க தெரியுமா, பார்த்துருக்குறீங்களா? ஆபீஸில் வச்சுட்டு வராங்க, பூ வச்சுட்டு வராங்க. இதுதான் ஐயா எதிர்பார்த்தாரு. நல்லா கேட்டுக்கோங்க, இது ஐயா எதிர்பார்த்தாரு. எங்க ஆபீஸ்லேயே இங்கே பூ வைப்போம் வச்சுட்டு வராங்க. நாங்கள் வந்து மற்றவங்க பாருங்க என்கிட்ட சொல்லுவான், நான் அதுக்கு அப்போ அதெல்லாம் தப்பு, அவங்க தாராளமாக வைக்கலாம், நானே அவங்களுக்கு எவ்வளோ வைக்கிறேன் ஐயாவை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறேன். இங்கே ஆஃபீஸுக்கு போகிறது தெரியும், மற்றபடியும் தெரியும் ஊரில் பூ வைக்கிறாங்க. அதனால அதுக்காக தான் நான் சொல்கிறேன், குங்குமம் வந்து அப்படி ஒன்றுமே கிடையாது. அதனால ஐயா நாமளே நாங்கள் வந்து நேற்று நிறைய குங்குமம் வச்சுட்டு வராங்க, அவங்களுக்கு நாம் விடாமலாம் இல்லை. அந்த குங்குமத்தை சில இடத்துல வருது, ஐயாவுக்கு நம்ம குங்குமம் வைக்க மாட்டாங்களான்னு இதுக்குதான். அதே மாதிரி ஜாதகம் நான் கேட்குறேன், நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஜாதகம் பண்ணுவோம்ல, ஜாதகம் கரெக்டு 9 கோள்களால் வச்சு பண்ண முடியும். நல்ல மாற்று கருத்தே கிடையாது. சயின்டிஃபிக்காக என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிமிஷம் 52 செகண்டுக்கு கிரக நிலை மாறுங்கிறான். ஒரு குழந்தை வெப்பம் தாய் வயிற்றிலிருந்து வெளிக்காற்றை சுவாசிக்கிறதோ அது அவனுடைய பிறந்த நேரம். நல்லா கேட்டுக்கொடுங்க, ஜாதகம் அது அவனுடைய பிறந்த நேரம். ஆனா நர்ஸ் வந்து உங்கள்கிட்ட எத்தனை நிமிஷம் வந்து கழிச்சு போட்டு தருவாங்க. ஒரு குழந்தை தன் வயிற்றிலிருந்து வரவுக்கு 2 நிமிஷத்திலிருந்து 3 நிமிஷம் ஆகுமா சாதாரணமா. முதல் அவன் அந்த காற்று அதுதான் நேரம் குறிக்கணும். ஐயா சொன்ன மாதிரி 3 நிமிஷம் கழித்து தருவாங்க. அப்ப அந்த கிரக நிலையில அது மாறும். அது பொய் ஜாதகம். 2000 ரூபாய் கொடுத்தா நான் மாற்றி தருவேன். இப்போ உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னா என்கிட்ட நீங்க 3000 ரூபாய் கொடுங்க, நான் எழுதி பொருத்தமா எழுதி தரேன். அதுதான் ஐயா சொன்னாரு. அதுதான் அந்த கிரக நிலை. நாங்க ஜாதகத்தை தப்பு சொல்லல, அந்த நேர காலங்கள்
கிரகங்கள் அது கரெக்ட் துல்லியமா பண்ண முடியாது. அதுதான் உங்களுக்கு திரும்ப சொல்லணும். 1 நிமிடம் 52 செகண்டுக்கு கிரகங்களை மாறிடுமா. நீங்க நான் அதான் 1 மணிக்கு கரெக்டா பிறந்தது எனக்கு ஜாதகம் எழுதிங்க. ஆனா நான் 12:55 பிறந்திருக்கிறேன். அப்ப இது நிலை மாறும். எனக்கு நல்ல வாழ் இருக்குமே, எனக்கு இடையில இதாகிடும். அப்படித்தான் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி போய் நான் வாழாவிட்டேன். அதுக்கு வேற ஒரு காரணமும் சொல்றேன். அந்த ஆக்சிடென்ட் ஆகிய போற காரணம் அதுதான். ஜாதகம் ஒண்ணு அந்த ஜாதகாரன் சொல்லியிருப்பான், உன் பையன் தீர்க்காரிச்சு 80 வயசு வரைக்கும் 40 வயசு ஆக்சிடென்ட் ஆக காரணம் இதுதான். ஜாதகம் கணிப்பு சரியில்லை. அதுவும் வந்து இன்னும் பொய் சுடி போச்சுல்ல. நமக்கு வந்து தமிழ் முறைப்படி நம்ம 30 நாட்கள் மாதத்துக்கு இல்லையா. ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்து இது மாத்திட்டாங்க இல்லையா. நாளை ஒன்றா கூட்டி மாத்திட்டாங்க. அப்போ அதுலேயே நமக்கு நாள் மாறிடுது. நம்ம இதை இல்லத்திரட்டு அது கரெக்டாக சொல்லுது. ஒன்றை ஏற்றமுடன் கூட்டி வைத்தான் அப்படின்ட்டு சொல்லுது. அப்போ அந்த முறைப்படி நம்ம ஜாதகம் இப்போ சரியாக கணிக்க முடியாது இல்லையா. இப்போ அதனாலே ஐயா வேண்டாம் நமக்கு சொல்லியிருக்கலாங்களா. ஒரு தலைமுறைக்கு உங்க அம்மா அந்த தலைமுறை எடுத்துக்கிடுங்க. உங்க ஊர்ல யாரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு யாராவது வாழாவிட்டியா வந்திருந்தாங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மாவுக்கு தெரியும். நீங்களாம் சில வயசானவங்க 3 ஊர் 4 ஊருக்கு ஒருக்கா யாரோ பிள்ளைய புரிசு பண்ணுறது. இப்போ ஒரு ஊருக்கு இத்தனை பேர். எங்க ஊர்லயே 18 கேஸ் இருக்கான். நீங்க சொல்ற எங்க ஊர்ல. காரணம் புரிதல் இல்லை. பெண்கள் அப்ப வேலைக்கு போகல. நிறையா பெண்கள் இந்த ஐடி பீரியட் வந்து பெண்களை கெடுத்துட்டு உண்மையில நான் தான் சொல்லுவேன். முந்தி ஆசிரியர் வேலைக்கு போவாங்க அப்படின்னா டீச்சர். எனக்கு தெரிஞ்சு லேடிஸ் டீச்சர் வேலைக்கு அவ்வளவு மரியாதையோடு போயிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி இல்லை. அதனால புரிதல் இல்லாதனால கோர்ட்டிலும் பொங்கி வெளியே அவ்வளவு கூட்டம். ஐயா சொன்னது போல இனி ஜாதகம் கிடையாது. எங்கள் ஊர்ல எல்லாம் பையன்மாரெல்லாம் இருக்கான், பிள்ளைகள்லாம் இருக்கு. ஒரு பையனும் ஒரு பிள்ளைங்க எல்லாருமே அவங்களே செலக்ட் பண்ணிடுறாங்க. அப்பா அம்மாக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கறது ஐயாவுடைய வழிக்கு வந்தாச்சு. அதனால அது ஜாதகம் பார்க்கல. எனக்கு இல்லை, நான் என் பிள்ளைகளுக்கும் பார்க்கல, எனக்கு பார்க்கல, எங்க ஊர்ல யாருமே பார்க்கறது இல்லை ஜாதகம். ஆமா, ஜாதகம் பார்க்காமலேயே அது கல்யாணம் தாராளமா பையனுக்கு செலக்ட் பண்ணா புள்ள பையனை லவ் பண்ணி பண்றாங்க, ஜாதகமா பாக்குறாங்க. இதுதான் இப்ப சொல்லு. எல்லா இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, நீங்க பாத்துருக்கீங்களா? ஓனி இருக்கிறாங்கல்ல, 100% மனநிலை பண்ணக்கூடியது. பெண்கள் வேலைக்கு போனதுனால அந்த காசு சம்பாதிக்கிற ஒரு இது கொஞ்சம் அந்த கருத்து வேறுபாடு வந்து அப்படி இல்லை. நம்ம அப்பா வீட்டுக்கு போய் வந்து விட்டா நம்ம ஐயோ பாவம் அப்படி. இப்ப அப்படி இல்லை. நீ போனா எனக்கு சம்பளம் இருக்கு அந்த வேதனை வரும்போது அதனால ஐயா தான் அப்படி 200 வருஷத்துக்கு முன்னது 78 இறந்தகாலம் நடந்தது. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கிறது, இது என்ன நடக்க போகுது, மூணையும் பற்றி சொல்ல. எந்த ஆகமும் சொல்லல. அதையும் தெரிஞ்சுக்கணுங்க. எந்த ஆகமும் முக்காலத்தையும் பற்றி சொல்லலாம். பல இடங்களில் சொல்றேன். பைபிள்ல கூட பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது தான் சொல்லியிருக்கான். ஐயா வந்து அது 7 காலம்தான் இருக்குதுதான். 140 மைலுக்கு அங்கதான் இருக்கு. கண்ணியனுடைய கண்ணுக்கு படாமல் நான் அதை கடல்ல தாங்கள் வைத்திருக்கும் நம்ம கொண்டது உலகத்திலே பெரிய தெய்வம். அந்த தெய்வத்துக்கு ஏன்னா ஒவ்வொரு ஆளும் நீங்க சாமிகள் கொண்டு சாமி கும்பிட முடியாது. அதனாலதான் அங்காங்கே ஒரு நிழல் தாங்கள் ஐயா அமைச்சு கொடுத்தாரு. சில நிழல் தாங்கள் ஐயா காயாட்டு கொடுத்த இடங்கள் வாங்கியிருக்கு கொண்டு. அதை வச்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு கடவுள் கிடையாது. அதே மாதிரி தமிழ்ல இனி நம்ம அகிலத்திரட்டுக்கு பிறகு இனி ஒரு எந்த ஆகமும் வரப்போறது. அவ்வளவு பெரிய ஒரு ஆகமம் தான் நம்ம ஐயாவுடைய. பிறகு சடங்கு முறைகளை பத்தி கேட்டீங்கன்னா குடும்ப குழாவுக்கு போனா இந்த ஐயரை வச்சு கொண்டு இல்லை, ஒரு தாங்கள் வச்சு நடத்துறவங்களையோ கையில உள்ளவங்களையோ கூப்பிட்டு நடத்துறோம். அப்படி அவங்களுக்கு வர வசதி இல்லைன்னா நீங்களே பாதுகாக்கிறோம். பண்ணும்போது இந்த மண்பானை 9 புதுச்சந்தை 9 கோவில் கட்டணது ஒரு சின்ன ஒரு ஐடி அதெல்லாம் வந்து நீங்க பண்ணுங்க. வேற எதுவும் கிடையாது. அது உத்தரவாதம் நியமிச்சு
நாளைக்கு முன்னா தச்சு கழிப்புன்னு ஒண்ணு கொண்டு வருவோம். ஆமா நம்ம இதெல்லாம் சாவரா அறுத்து 4 பக்கமா வெத்தத்தை கொண்டு ராவி. அது மாதிரி பிறந்த நாள் ஐயா நாம விட்டு இப்போ கேக் விட்டாங்க அந்த காலத்தெல்லாம் கிடையாது. எங்க தாத்தா எங்க வீடுகள்லாம் அது கிடையாது. நாங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது ஒரு மூட நம்பிக்கை. அது ஆசாரி ஒரு அந்த பிராமண கும்பாபிஷேகம் கழிச்சுட்டு படி வாங்கிட்டு போற மாதிரி ஆசாரி படி வாங்கிட்டு அவன் ஒரு லைன் வச்சிருக்கான். மக்கள் பாவம். அதே மாதிரி அறியாமையினால இருக்கிறது. வைகுண்ட பதவியை அடைந்து விடுகிறோம். நம்ம அவங்க வைகுண்ட பதவி நலம் இருக்க சொல்கிறார்கள். நம்மை விட்டு தெரியவில்லை. அதனால்தான் நம்ம ஐயாவுடைய வீட்டில் யாராவது இறந்தால் அதுக்கு தீட்டு கிடையாது. 10 நாள் சாமிக்கு போகக்கூடாது தானே. திருமங்கலத்தை கூட அவங்க காட்டக்கூடாது. அதனாலதான் அவங்க அடக்கும் போது இருப்புகளை எடுத்து நம்ம ஐயாவில் வைப்போம். வடக்கு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் நாமமும் ஒரு பக்கம் பதம் வைப்போம். வேற இது அதுக்கு பின்னே இந்த சடங்குகள் செய்யறது காரணம் தான். அவங்க இறக்கவில்லை. இறந்தாதான் நீங்க வீட்டுக்கு வந்து போட்டோ மாட்டி அதுக்கு பூ போடணும். நம் குடும்பத்திற்காக தலைமை இருக்க சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் கான்செப்ட் பண்ணிட்டு இந்த வீட்டில் நீங்க எல்லாம் ஒன்றும் பண் செய்ய வேண்டாம். நிறைய பேர் அது பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை இருந்தாலும் ஒரு வருஷம் உங்களுக்கு முடிஞ்சா 5 பேரை கூப்பிட்டு அண்ணன் கொடுங்க, அல்ல தரிசனம் தர்மம் எடுத்து கொடுங்க. உங்க அம்மாவோ அப்பாவோ இறந்த நாள். அதனால நம்ம வயல்ல படி கிடையாது. சயின்டிபிக் பிரகாரம் வயசுக்கு வந்தா அந்த வீட்டுக்காரங்களும் பொண்ணு 41 நாளும் பணிக்கு போகக்கூடாது. பிள்ளை பிறந்தா 16 நாள், பிள்ளை இருந்தாலும் 41 நாள். ஏன்னா அதுல சில கிருமிகள் அதுக்காக அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அதனாலதான் அந்த மாதிரி ஒரு இது. மற்றபடி நமக்கு இது தீட்டுன்னு இது கிடையாது. அந்த பொண்ணு சமாதி வணக்கம் கிடையாதுமா? சமாதின்னா அவங்க இறந்து விட்டார்கள். இறந்தவர்களுக்கு தான் சமாதி கல்லறை. நம்ம அப்பன் இறக்கவில்லை, தவத்துக்கு போயிருக்காங்க. அதனாலதான் உறுப்புகளை எடுத்து ஒரு பக்கம் நாமமும் ஒரு பக்கம் பதமும் வச்சு முடிஞ்சு திரும்ப எந்த சடங்கும் கொண்டாடுறது கிடையாது. முடிந்தா ஒரு வருஷம் தர்மம் பண்ணுங்க. அந்த நாள் உங்களுக்கு அம்மா ஞாபகம் வருதா? அங்கு உங்களால முடிகின்றது தாராளமா. ஆமா, அங்க அவங்க கொண்டு வச்சு ஐயாவுக்கு ஏதோ ஒரு பக்கத்துல இருக்க தாங்களுக்கு ஐயா இந்த மாதிரி எங்க அம்மா இறந்த நாள் ஒரு 5 பேருக்கு பஸ் எடுத்து கொடுங்க. அண்ணங்கள் ஒரு 1000 ரூபாய் அதனால பஸ் எடுத்து கொடுங்க, அல்ல அன்னதானத்துக்கு வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் கொண்டாடலாம். வேற இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? வேற யாருக்கா சந்தேகம் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. ஆசன பராமரிப்பு, பட்டு மாற்றுவது, அது உங்களுக்கு என்னது தாங்கள் காரணம் சொல்லுங்க. ஐயா போட்டோ பட்டை திருப்பி போடலாமா? சில தாங்கல்களில் துவைச்சு திருப்பி போட்டுட்ருக்குறாங்க. அது பண்ணலாமா? தாராளமாக போடலாம். அப்பனுக்கு நம்ம அப்பனுக்கு நம்ம பணியோட பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பனுக்கு ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு, புது ட்ரெஸ் எடுக்க முடியல, என்ன பண்ணுவீங்க? தாராளமா பண்ணலாம். இல்லை, சில இடங்கள் அது போடக்கூடாது. ஒரு வாட்டி போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்துணும். தவறான எண்ணங்கள். நான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லித்தந்த பெரியவங்க துவைச்சி போடலாம், நாங்கள் துவைச்சி போட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு பிறகு அது தடுத்ததுக்கப்புறம் பண்ணுறதில்ல. அதனால் அது ஒரு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ ஆசனம் நம்ம வைக்கிறோம். அந்த ஆசனத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? காவி, நீங்கள் சொன்ன மாதிரி பூங்காவி முக்கி அந்த காவியால் நம்ம பொதிஞ்சிட்டு அதுக்கு மேலே பட்டு போடுறோம். அடுத்த நேரம் ஆமா, அந்த ஆசனமே அதை நம்ம தெளிவுபடுத்தின. அந்த ஆசன வழிபாடு அப்படிங்கறது அம்மாவும் அப்பாவும் அம்மாக்கு பட்டும் வெள்ளை வஸ்திரமும் போட்டு இது மாதிரிதான் பட்டு. என்னைக்கு ஐயா இணை கல்யாணம் நடத்தி தன் சக்தியை ஐக்கியப்படுத்தினாரோ அதனால நம்ம போக வேண்டாம்னு சொல்றோம். அதனால நீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு இது கான்செப்ட். அதான் மனசுல வச்சு அதுதான் சொன்னேன். பெரிய டாக்டரை பார்த்துட்டு ஊசி போட்டாச்சு, பையா இந்த மாட்டை வாங்கினா எனக்கு ஏன் ஊசி போடாதுன்னு தான் என்னுடைய ஆர்குமெண்ட். 3 வருஷம் நினைக்கிறோம். காவி வெள்ளை நேரியல் மேலேயே பட்டுக்கு மேலே போடணுமா? பட்டு கட்டையும் கிடையாது. சரி சரி. அதாவது
அப்படியே இல்லை. அவங்க கேட்கறது காவி முதல்ல போட்டோம். இந்த பட்டு போடுறதுக்கு உள்ள காவிக்கு மேல நேரியல் ஒண்ணு, நேரியலுக்கு மேல பட்டு இல்ல போடலாம். மேல நேரியல் போடக்கூடாது இல்லையா? போடக்கூடாது, போடல. அதாவது பட்டுக்கு மேலே நேரில் தேவையில்லையா? பாவையில போடுறாங்க. இல்லை சில தாங்கல்கள்லாம் அது போடுறாங்க, அப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் நான் கேட்குறேன். அப்படி கிடையாது. அது அவங்க உற்பத்திக்கு போடுறது. அவங்க இப்ப என்ன சொன்னது, அலங்காரம் பண்ணி வச்சுக்கிடுங்களா, அவங்க அது போட்டு அவங்களுக்கு அதாவது அழகுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. அவங்க உங்களை பாக்குற கண்ணோட்டம். சரியாம்மா? அழகுங்கிறது எனக்கு நீங்க அழகா தெரிவிங்க, இந்த அம்மா அழகா தெரிய மாட்டாங்க, அந்த அம்மா அழகா தெரிவிங்க. ஸோ நான் பாக்குற கண்ணோட்டம். அதே மாதிரி பணிவிட அந்த அம்மா பணிவிட பாக்குறாங்க, அந்த அம்மாவுக்கு பட்டுக்கு மேலே நேரியல் போட்டா நல்ல ஐயாவுக்கு தோணும், பணிக்கு போட்டோம். இந்த ஐயாவுக்கு வஸ்திரம் போட்டா நல்லா இருக்குன்னு தோணும். அதுதான் சொன்னேன், அது பணிவிட அவங்க இது, அது தப்பு கிடையாது. அதுதான் அப்போ நம்ம வந்து காவி அந்த பூங்காவி முக்குன காவி போடுறோம். அடுத்த வெள்ளை வெள்ளை வஸ்திரம் இது நம்ம அந்த காரிக்கன், அந்த காரிக்கன் தானே, காரிக்கன். அதுக்கப்புறம் பட்டு பட்டு போதும். சிலவங்க வந்து இந்த தமிழை நான் பார்த்துருக்குறேன், இந்த பொரியலுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. தப்பு கிடையாது. அதான் சொன்னேன், அவங்க அலங்கரி அழகா பொறுத்த நம்ம ப்ரொசீஜர் இதுதான். நம்ம இவ்வளவு இந்த கட்டுப்பாடுன்னு வைக்க முடியாது. இந்த அலங்கார விஷயத்துல மற்ற போடு கூடாதுன்னு சொல்லிட்டோம், அது கூடாதுன்னு சொல்லிட்டோம். இந்த அலங்கார விஷயத்துல நீங்க எப்படி கட்டுப்பாடு கொண்டு வருவீங்க? இல்லை இதை கட்டுப்பாடுன்னு இல்லை, இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்க. அதான் இந்த ஆசன வழிபாடு அம்மா இகனை சக்தி எல்லாம் ஒண்ணுக்குள்ள இருக்குங்கிறதுக்கு தான், காண்பிக்கிறதுக்கு தான். இல்ல ஐயாவுக்கு தீபம். ஆமா பட்டு, ஆமா பண்ணிருக்கலாம். இப்ப நம்ம பட்டு போடுறது எல்லா சக்தியும் ஐயாக்குள்ள இருக்கு அப்படிங்கறத நம்ம காட்டுறது. மஸ்திரம் மட்டும். ஆமா ஆமா மூலமூர்த்தி சில தாங்கெல்லாம் அப்படிதான் இருக்குது, மற்றவங்க வச்சுக்கிறாங்க வாகனத்துக்கு. நம்ம வாகனம் வந்து ஏன் எடுக்கிறோங்கிறது அதையும் சொல்லுங்க. ஐயா நம்மளை தேடி வரார், வந்து அருள்பாலிக்கிறது தான் உற்சவமூர்த்தியா மூலமூர்த்தி. மூலங்கிறது அசையாது என்னைக்கும். அதனாலதான் மூலமூர்த்தி உட்கார்ந்துட்டு உற்சவமூர்த்தி நம்ம வீட்டுக்கு வந்து அருள்பாலிக்கிறது கான்செப்ட்ல தான் நம்ம பண்றோம். அதனாலதான் திருவிழா நிலையில வரும்போது எல்லாரும் சொல்லி வச்சோன்னா நம்மளே ஐயா தேடி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்கன்னு அந்த அர்த்தம் தான். அதனால அது ரொம்ப ரொம்ப கொடுப்பேன். வாகனம் எடுக்கிறது முறை சொல்லிட்டேன். எங்க எத்தனை இடத்துல நிப்பாட்டுன்னு அதெல்லாம் இப்ப இந்த அம்மா வீடு இருக்கு, அங்க சுருள் தருவாங்க. இல்ல பதியில அது சுருள் தரது இல்லையா. சுருள் நம்ம எங்க தந்தாலும் நம்ம நின்று வாங்கிட்டு வருவோம். பதியில வந்து இப்போ 4 முக்கு 8 4 சுற்றி வருதுன்னா 4 முக்கிலையும் கண்டிப்பா நிப்பாட்டணும். நிப்பாட்டி அந்த சுருள் இருந்தா வாங்கினா அதை நிப்பாட்டி 11 இருந்தா 11 போடணும் வரணும். நம்ம 4 8 வருதா ஐயா நம்ம பதியில நிற்கும் போது? ஆமா, அந்த சின்ன தெரு பெரிய தெரு 4 ஐயா அம்மமா இருப்பது, ஐயா பள்ளி கொண்டாது அது நிற்கும், மின்வாசல் வந்து நிற்கும். தாங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் வேண்டாம் இல்லையா, தேவையில்லை இல்லையா. 4 வாட்டி 4 பக்கமும் நின்று மட்டும் வந்தா போதும் தானே. நமக்கு அங்கே பதிய மாதிரி இங்கே கம்பேர் பண்ண வேண்டாம் இல்லையா. சுருள் அது சுருளுக்கு ஓகே. தாங்களில் வடக்கு வாசல் கிடையாது. முக்கியமா எல்லாரும் இப்ப எல்லா ஒரு ஆளை பார்த்துட்டு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி எல்லா தாங்களையும் வடக்கு வாசல் வந்து ஐயா தவறு இருந்த இடம், அது வேறு எங்கும் கிடையாது. ஆனா நிறைய தாங்கள்ல வடக்கு வாசல் வைக்கிறாங்க. சரியா, அது தேவையில்லை. ஏன்னா அங்க தவறு இருந்த நிலைக்கு அந்த இடம் மட்டும்தான். அங்கிருந்து மண் எடுத்து நிலைத்தாங்க நம்ம ஏன் கட்டுறோம்னா நான் தான் சொன்னேன், நம்ம டெய்லி நீங்க சாமி கும்பிட்டு வர முடியாது. அப்ப டெய்லி நீங்க ஐயாவை கும்பிடணும். ஸோ உங்க ஊர்ல ஒரு தாங்கல், அவங்க ஊர்ல ஒரு தாங்கல் இருந்தாதான் நீங்க கும்பிட்டு வருஷத்துக்கு ஒரு நாள். ஐயா தான் சொன்னாரு, வருஷத்துக்கு ஒரு நாள் பெரிய நாமம் விட்டு பட்ட பெட்டியோட அப்படிதான் சொல்லியிருக்காரு, பட்ட பெட்டி வாங்கன்னு சொல்லி அந்த கான்செப்ட். அதே மாதிரி கல்யாணம் ஆன உடனே ஏன் நம்ம மனவரை 5 தடவை சுத்துறோம்? ஒவ்வொரு ஐயாவுடைய கல்யாணமும் சாமி தொட்டு தலைமை பதியில் நடக்கணும். அது சாத்தியப்படுமா? இன்னைக்கே படாது. சரியா, எந்த நீ ஒரு இடத்தை நெரிச்சு அதுல வச்சு தாலி கெட்டுற உடனே ஐயா பள்ளியறை சாமி தொட்டு பள்ளியறையை சுற்றி வரதான் அந்த 5 தடவை மனவரையை சுற்றுறது. அதனாலதான் நம்ம ஒரு பெற்றோர்களோட நியமிச்சு அதை மறந்துடாதுங்க. அது ரொம்ப முக்கியம். மனவரம் தாலி
தாலி கட்டி முடிஞ்சவங்க அதுக்கு பிறகுதான் மாம இது பண்றது, அப்பா கைப்பிடிச்சு கொடுக்கறது, எல்லாமே கைப்பிடிச்சு கொடுத்து வாடுறது. அது ஏன்னா எல்லாருமே சாமி அப்புறம் வந்து கல்யாணம் பண்ண முடியாது. அதனால அந்தந்த தாங்கல் அதே மாதிரி தாங்கல் வச்சு நடத்தினாலும் வச்சு உடனே அந்த பையனையே சுற்றுவாங்க. மற்றபடி நம்ம இதுக்குள்ள உள்ள வேற கட்டுப்பாடுகள் இல்லை. புதியெல்லாம் இப்படி தான் பண்ணணும். ஆடு மாடு இதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டாம். வீட்டுக்காரன் போனோம், ஒரு மரக்குடம் தண்ணி எடுத்துகிட்டு போகணும், விளக்கு பொருத்தணும், ஐயா குத்திராப்பாட்டில் நினைச்சிட்டு பால் தூங்கணும். பொங்கி ரொம்ப சில வடிக்கக்கூடாது, சிலவங்க வடிக்கணுங்கிறாங்க. அது பால் வைக்கும் போது அது சொல்லிருங்க ஐயா. பால் வெளியே ரொம்ப வெளியே சிந்தக்கூடாது. பொங்கி அப்படி கீழே விழுகும் போது பதத்தை தொலைச்சி இறக்கி வச்சிடணும். சிலம்பு அந்த அது செல்வம் நமக்கு பொங்கி வருது, அது போதும். கீழே வெளியே விடுங்க, செல்வம் வெளியில போகணும் தேவையில்லை. அது ரொம்ப ஐயா வெளியில பால் காய்ச்சா பொங்கி ஒரு 2 சொட்டு 3 சொட்டு கீழே சிந்தலாம். சில அப்படியே வந்த பிறகு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வழிமுறை இருக்கு, அந்த வழிமுறையில தான் நம்ம போனதான் ஐயா வழி. இப்போ நீங்க ஐயா தாங்கள் நீங்க இப்போ என்ன கூடுறீங்க, நான் அந்த சொல்ல வரல, தாராளமா நீங்களே உங்க வீட்டில் பால் காய்க்கலாம், வெள்ளை போட்டுருங்க, பால் காய்க்கலாம். முறை இதுதான். புது பானை 9 கோழியும் ஐயா வருத்தும் போது அந்த 9 கல் சொல்றேன் வச்சு வச்சு பண்ணி வந்து ஐயா நியமிச்சோட வகைப்படிப்போம். நியமிச்ச உடனே எத்தனை நியமிச்சு வச்சிருக்கீங்க, நியமிச்சு பால் பானையை கழுவி பால் ஊற்றணும், ஊற்றிட்டு உடனே பால் இறக்கும்போது வகைப்படிப்போம். உழவு கழிச்சு மாப்பு கேட்ட உடனே நாமும் கொடுத்துட்டு எல்லாருக்கும் வந்துடுறவங்களுக்கு அந்த பாலை கொஞ்சம் ஊற்றி கொடுக்கணும். சடங்குக்கு தெரியும், நம்ம பெருசாக இல்லை, 5 தடவை புரோகிதம் பண்ணி போடுவோம், அது சடங்கோட. அப்போ 41 நாங்களே இப்போ சடங்கு கைது போகிறதில்ல. அந்த 41 நாள் கழிச்சு தான் ஐயா சொன்னது. சிலவங்க பள்ளி ஸ்கூலுக்கு போகிறதாக நம்மகிட்ட சொல்லிடுறாங்களா, அந்த 41 கூட நாங்கள் அந்த சாமி கூட பணியோட பார்க்க முடியாது. எங்கள் வீட்டிலுமே அதையும் சொல்லிடுறேன். ஒரு காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பொண்ணு என்ன ஒரு வீட்டில் இந்த அம்மா வீட்டில் வயசுக்கு வந்தால் நீங்கள் அங்கே போகலைன்னா அது தீர்ப்பு கிடையாது. சரிங்களா? நீங்கள் அங்கே போகக்கூடாது. நீங்கள் இங்கே இருந்து நீங்கள் தாங்களை பண்ணிவிட பார்க்கலாம். அங்கே போனீங்கன்னா 41 நாள் நீங்கள் பண்ணிவிட பார்க்கக்கூடாது. ஐயா என்ன சொல்றாங்கன்னா சுருக்கத்தை புரிஞ்சுடுங்க. எந்த வீட்டுக்காரன் வீட்டுல பிள்ளை பெரிய பிள்ளையா இருக்கா அவன் தான் தாங்கள் போகக்கூடாது, மற்றவங்க எல்லாம் பணியோட பண்ணலாம். இப்போ சிலவங்க என்ன பண்ணுறாங்க, சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரே ரத்தம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க போகக்கூடாது. இதுதான் இப்போ ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இது எங்க குடும்பத்துல பிள்ளை பெரிய பிள்ளையா இருக்கு, நாங்க தாங்கள் தர மாட்டோம். ஐயா அதை இந்த வீட்டுக்காரங்க மட்டும் கரெக்டா இருக்கும், மற்றவங்க எல்லாம் பணியோட பாருங்க. ஆமாம், கலந்துக்கலன்னா நம்ம பிரச்சனை இல்லை. நான் மாலை போட்டிருக்கேன், நான் அங்க இறந்து வீட்டுக்கு வர மாட்டேன். மாலை போட்டிருக்கேன், இறந்து வீட்டு வர மாறி இறந்த வீட்டுக்கு தான் போகணும். நீங்க அதை புரிஞ்சுடுங்க. எனக்கு 2 பொண்ணு எங்கள் வயசுக்கு வரும்போது எங்கள் வந்தோடனே எங்கள் வீட்டம்மா சொன்னா அது சொல்லிட்டு நான் அப்படியே நேரம் எங்கள் அக்கா வீட்டுக்கு போட்டேன். ஒரு பொண்ணுக்கு சாமி வீட்டுக்கு வந்துட்டேன், பணியிட பார்த்துட்டு தான் இருந்தேன். அது கிடையாது. ஆமாம், அதே மாதிரி எங்கள் அம்மா சாமி பிறந்த நாள் மாசி 20 அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வந்தாங்க. வந்திருக்க மக்கள் எல்லாமே பட்டு அங்கே யாரும் இந்த குடும்பத்தில் இருந்தால் அன்னைக்கு வாகனம் பணியிட வைக்க மாட்டோம். ஆனால் கூட்டு வந்திருக்க மக்களுக்காக அப்புறம் அன்னைக்கு உடனே அடக்கம் பண்ணிட்டு உடனே போய் கருவறைக்கு பணியிட பார்த்து வாகனம் எடுத்தோம். அதுக்கு கிடையாது, அவங்க தவத்துக்கு போய் இறக்கல, நம்மளுக்காக தவத்துக்கு போய் முடக்கம் பணியோடையும் முடக்கம் சந்தோஷம் தான். அப்புறம் ஆசிர பரவாயில்லை கேட்டாச்சு. வாகன பண்ணும்போது எத்தனை இடங்களில் நம்ம கோயிலில் பால் வைக்கும் போது அந்த பால் பொங்கலாமா? பொங்கக்கூடாது, அதுவும் பொங்கக்கூடாது. அது இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். ஒருவேளை சில சந்தர்ப்பங்கள்ல பொங்கிட்டு தப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க பால் பானைக்கிட்டே இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க, ஐயா பண்ணிட்டு இருக்காரு, ஒரு நாள் நாமோட வராரு, நாம விட்டுறாரு, இங்க பால் பொங்கிரும், பொங்கிட்டு என்ன பண்ணீங்க? பண்ண முடியாது. ஐயா வந்து நமக்கு முன்னாடி நாங்கள் அறிந்தும் அறியாம இது அறியாம செய்த தப்பு. சரியா? சில அறிந்து நம்ம சில தப்பு செய்வோம். அதனாலதான் ஐயா அப்பவே சொல்லுவேன், அதுக்கு இதுக்கு நீங்க ஐயோ பால் பொங்கிட்டு பால் பொங்காம பண்ணிட்டே இருக்கணும். இதே இது அங்கே சாயந்தரத்துலையும் சில நடக்கும். ஒரு ஆள் பணியோட காலையில் 2 பேர் பணியோட பார்ப்போம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு பார்க்கும்போது உள்ள பணியோட இருக்கும்போது ஓடிடும், ஐயா பால் பொங்க போகுது நீ கிட்ட பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவன் தொட முடியாது.
ம் அவன் இங்க வந்து சொல்லி நான் ஓடுறதுக்கு இடையில கை நேரம் பொங்கிறோம். ம் அதுக்காக ஐயா மன்னிச்சு வேற ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறத சொல்லுவேன். அதனால அதை பெருசா எடுக்க வேண்டாம். இது ஒரு முக்கியமான காரியமா பார்த்துருங்க. நான் மாலை போட்டிருக்கேன், அதனால நான் மரணம் விட்டு வரமாட்டேன். அது வந்து ஒரு நாள் ஐயா ஏற்றுக்கிட மாட்டேன். எந்த கஷ்டங்கள் எந்த பாடுகள் ஐயா மாலை போடுறாங்க, பாடுகள் இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் மாலை கலக்குறாங்க. உண்மையில் அப்படி இல்லை. எந்த கஷ்டங்கள் எது இருந்தாலும் ஒரு மரண வீட்டில் நம்ம போய் நிற்கணும். மரணம் என்று சொல்றது நமக்கு அப்பாற்பட்டது. அதை கூட நின்று அந்த அடக்கத்தை செய்வது ஒரு பெரிய தர்மம், இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு பணிவிட மாதிரி. அதுல அவன் சொல்லுவான், நீ ஏன் நீ அந்த வரல, அதையும் சொக்காரன் பிள்ளை கல்யாணம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் சுத்திக்குவாங்க. அவன் சொக்காரன் பிள்ளை கல்யாணம் வச்சா நீயா சுத்திக்குவாங்க. எப்படி ஒரு சாக்கு போட்டு சொல்லி மக்களை, இது பிராமின்ஸுடைய அட்வைஸ், முற்படுத்தப்பட்டவங்களுடைய சில வந்து பிழைப்பு தன்னுடைய வாழ்க்கையை வளர்க்கிறதுக்காக படிக்கிறது. எங்க எதுவா இருந்தாலும் நான்லாம் எனக்கு நிச்சயதாமலாம் வச்சு ஒரு 6 மாசத்துக்கு தான் 2 மாசத்துக்கு தான் கிடையாது. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கிடையாது. இறந்த வீட்டுக்கெல்லாம் முதல்ல ஆளா போயிருக்கேன். எல்லாம் சொல்லுங்க. சூரிய உதயத்துக்கு முன்னுக்கு இன்னொன்று சூரிய உதயத்துக்கு முன்னுக்கு கல்யாணம் பண்ணா செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணலாம் தெரியுமா? அது சனிக்கிழமையும் பண்ணலாம். நமக்கு நேர கோலம் இல்லை இல்லையா? வந்து சொந்தக்காரன் வரமாட்டான், சொந்தக்காரன் வரமாட்டான். அதுக்காகவே நம்ம அதுக்கு ஒரு தமிழ் மாற்றி அமைச்சோம். அதான் ஏதாவது நேரம் பார்த்தால் எந்த எண்ணெய்க்கு வேணாலும் வைக்கணும். டெல்லியில இருந்து மாப்பிள்ள தாலிவட்ட வராரு, அது டெட் பாடியும் அந்த பிளைட்ல இருக்கும். அந்த பிளைட்ல டெட் பாடி இருக்கட்டா தாலிவட்ட பிளைட்ல இனி இவங்க வீட்டுல சாமியானா வச்சிருப்பான், அங்க வேற வீட்டுல இறந்த வீட்டுல சாமியானா காய்ச்சி கொண்டு விட்டுருப்பான். இவன் வீட்டுல சமையலுக்கு அங்க உள்ள பாத்திரம் கூட வச்சிருப்பான். இது என்ன கதை இதெல்லாம்? அதனாலதான் அதை சொன்னேன். அதுக்குனாலதான் நம்ம ஐயாவுக்கு பொருள். இப்ப ஐயா சொன்னதுதான், இந்த அம்மா அப்படி ஒரு பேர் வராங்க, அந்த இதுல அன்னைக்கு இருந்தவா இதில் இருந்திருப்போம், அந்த சீட்டில் உட்காந்து வராங்க, பணம் கொண்டு வராங்க, அதை நாங்கள் நியமிச்சுட்டாங்க. அதனால ஐயாவுக்கு ஐயா இடத்துல வந்து பன்னீர் தொழித்தால் அது புனிதமாகி விடுது, சுத்தமாகி விடுது. தொழிச்சு அதுதான் உச்சி படிப்புடன் மாப்பு தான். அது மாப்பு கேட்கக்கூடாது, எல்லாமே மூலம் வந்துடாது. அதனால உச்சி படிப்புக்கு மாப்பு கேட்க வேண்டாம். இதில் மாலை போட்ட ஒரு கான்செப்ட் வந்து நான் சொல்கிறேன். நமக்கு வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாலை போடுற ப்ரொசீஜர் இல்லை. ஆனால் நம்ம தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம் எல்லாம் மாலை போட்டு பதிக்கு வராங்க இல்லையா? நம்ம கார்த்திகை மாதம் போடுறாங்க. ஆமாம் ஆமாம், அந்த 17 நாளும் போட்டு வந்து அவங்க கலத்தி எடுத்து கலத்துறாங்க. கலத்தி விடுவோம். கட்டுப்பாட்டுக்காக வந்தது. ஏன்னா ஒரு மாசமாவது இல்லாம இருக்கட்டும். 2 நேரம் வருவான். இப்ப நடந்திருக்கு. நீங்க சொல்ல வெளியே பாதயாத்திரை வருவாங்க. கார்த்திகை மாசம் தான் நிறைய பேர். ஆமா, அது வைகாசி மாசம் வருவாங்க, நிறைய வருவாங்க. அப்ப நம்ம வந்து இப்போ அதை நம்ம இதில் ப்ரொசீஜர் இல்லை, ஒரு கட்டுப்பாட்டுக்காக வேண்டி அவங்களா பண்ணிக்கிறது. நீங்க வயிற்று முட்டை சாப்பிட்டுட்டு பணியோட போகலாம். மதியம் சாப்பிட்டு பட்டி தன் உடம்பை ஒரு பொழுது இருந்து நம்ம ஐயாவை வணங்க சொல்லல. முதல் ஒரே கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு. மனக்கட்டுப்பாடு எந்த இதுவுமே நம்ம செய்யல. முன்னால நிறுந்து தரப்பா கெட்டு ராஜா மாதிரி ஐயாவும் சந்தோஷம். இதுதான் என் பிள்ளைடா. இப்பதான் அவனுக்கு புரியல கிடைச்சிருக்கு. துண்டை காட்டி உள்ளுக வச்சுக்கிட்டு இப்படி வந்த பம்மாத்து வச்சுக்கிட்டு இது நம்ம அப்பாவுக்கு பிடிக்காது. எழுமல இல்லடா, விளக்கின் ஒளி போல் வீரத்தனமாக இருங்க. என்ன பாடுபட்டு இந்த காடி மனசு ஒருநிலை. நீங்க அந்த காடி வசலாம், இது காவி வசலன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். இது வந்து காவி கலர்ல இருக்கக்கூடிய லுங்கி. ஆமா ஆமா, காவி கலர்ல லுங்கி தான். சாதாரண வீட்டுல தான் கட்டுறோம். லுங்கி காவி கலர்ல லுங்கி. அந்த நீங்க வசலம் கிட்ட பயணம் பார்க்கும்போது ஒரு 50% மனநிலை தானே கட்டுப்படுத்தி அந்த நேரம் எல்லா தமிழையும் அப்படி பண்ணணும்னு சொல்லி நிலைப்பாடு இருக்குமா? சிலவங்க வச்சுருக்காங்க ஐயா உள்ள சிவாரி மலையை கூட கும்பிட மாட்டாங்க.
அம்மையை கூட கும்பிட மாட்டாங்க. அப்பாவை மட்டும் கும்பிட்டு திருநாமம் வாங்கிட்டு மாப்பு போட்டு வர வேண்டியது இருக்காங்க. இது எங்க தாங்கல்ல அம்மைக்கு ஒரு பணியோட உண்டு, பணியோடக்குள்ளாரு. அப்போ கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த பணியோட வச்சுக்கிறாரு, அதை ஒழிச்சிருக்காங்க. நம்ம அப்பாவுக்கு பணியோட வச்சாலே பையா சொன்னாங்க அந்த வஸ்திரங்கள்லாம் நினைச்சு அவருக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரு விவாதம் ஓடிப்போம். மாற்றம் இது நிறைய விவாதங்கள் இது எங்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்குது. மாற்றத்தை மாற்றித்தான் தீரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல முடிவு எடுத்தாச்சு. ஆமா, இவ்வளவு காலம் கும்பிட்டது போதும். நம்ம அப்பா கூட தான் எல்லாம், ஐயா கூட தான் எல்லாமே இருக்காங்க. இப்போ இதுல இப்போ இன்னும் நம்ம விரைவா உங்களை நாடுறதுக்கு காரணம் என்னன்னா, ஐயாவை மட்டும் வழிபட்டுட்டு இருந்தவங்க இப்போ இன்னும் மாற்றி மாற்றி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மையை தனியாக அப்படியெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதில் நமக்கு ஒரு மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தே ஆகணும். இதன் தனிநபரால் முடியவே முடியாது, யாராலும் முடியும். எல்லாம் ஒரு கூட்டு முயற்சி தான். சொல்லுவாங்க வீட்டுக்கு போயிருந்தோம், அவங்க இந்த மாதிரி சில வழிமுறைகள் சொன்னாங்க. ஆமாம், ஒரு ஆள்கிட்ட சொல்லுவாங்க, அந்த அம்மா எங்கேயாவது எங்கே போகும்போது அவங்க சொல்லுவாங்க. இது ஒரு சங்கிலி தொடர் போல ஒரு சின்ன சின்ன மாற்றத்துக்கு ஒரு வழிவகுக்கும். இறைவன் ஒருவனே, அவ்வளோதான். ஆமா, அது நம்ம ஐயாவாக வணங்கி நமக்கு தர்மபதியை காட்டக்கூடிய வைகுண்டரை வணங்கி அவருடைய நெறிமுறைப்படி நின்று வாழ்கிறோம். இடத்துல இந்த வடக்கு வாசல் இருக்கிறாங்க. சீவாய் மேற்கு நம்ம ஏன் தனியாக நினைக்கிறோம்னா ஐயா சொன்னது சட்டம், மக்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. உனக்கு ஏவல் சிவாயா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க பள்ளியற முன்னாலதான் இருக்கும், இன்னைக்கு இருக்கும் வலது கை பக்கமா வலது பக்கம் இன்னைக்கு இருக்கும். என்னோட ஒரு மடங்கு அதிகம். ஒரு கொலை நியமிச்சா இப்ப 2 கொலை நியமிப்பா. ஆமா ஆமா. அதனால அது இது சிலது போட்டு வடக்கோசல் நியமிக்கிறோம்னா வடக்கோசல் நியமிக்கிறோம். முடிமாறு மேடம்னா அந்த முடிமாறு கைமுனிய ஞானமுனிய வந்தனால அந்த இதில் போட்டு ஒரு நமக்கு அது தாங்களுக்கு வேணுமா ஐயா? தேவையில்லை இல்லையா? தாங்களுக்கு தேவையில்லை. அதுதான் இதுதான் எங்கள்கிட்ட என்ன விவாதம் வருது அப்படின்னா, பதியில் வைக்கிறாங்க, நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதுதான் பதியும் இதையும் கம்பேர் பண்ணோட, அதான் நீங்கள் ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். பணிவிடைகள் பார்க்கணும். அதுக்கு நான் சொன்னேன், ஐயா அங்கே இருக்கிறது ஐயாவை தான், நீங்கள் தாங்களுக்கு வஸ்திரம் கட்டி தான் இதுதான். அங்க ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, உங்களால அப்படி பண்ண முடியாது. நான் திருப்பி கேட்கறேன், நாங்க அங்க டெய்லி 3 நேரம் ஒவ்வொரு சீப்பு போல நியமிக்கிறோம். முடியுமா? நியமிக்க நான் வரேன், நான் வந்து நியமிச்சு தரேன். முடியுமா? தாங்கள் உள்ளவங்களுக்கு அந்த பீடங்கள் எல்லாம் குறைக்கணும். முடியாது. நாங்கள் 11 இடத்துல நியமிக்கிறோம். ஐயா உட்கார்ந்த தொற்றிலேயே நியமிக்கிறோம், அந்த கட்டில் போட்டுற இடத்துலையும் நியமிக்க முடியுமா உங்களால? 11 ஒரு புலம் 50 ரூபா விற்குது, 11 பழம் போடுங்க, 550 ரூபாச்சா டெய்லி. 11 சீப்பு பணம் என்ன? நிர்மிச்ச பழம், தேங்காய், வெத்தில. இதனால போதும். கான்செப்ட் தாண்டல்காரங்களுக்கு வரக்கூடாது. என்ன நீங்கள் தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல. இல்லை இல்லை, அதில் தப்பு நினைக்கிறது இல்லை ஐயா. நம்ம அதை சொல்ல வேண்டிய விஷயம் நம்ம சொல்லி தானே ஐயா ஆகணும். இப்போ ஐயா தாங்கல்களெல்லாம் பள்ளிக்கூடமாக மாற்ற சொல்லியிருக்காங்க இல்லையா? பள்ளிக்கூடமாக ஐயாவோட, அதாவது தெரியாமல் வரக்கூடிய மக்களுக்கு அறிவு சொல்லி தெளிவு தர அம்பலத்தில் கணக்கர் வைத்தேன். அப்போ நமக்கு அங்கே ஒரு சின்ன பணிவிடை வேணும். அந்த பணிவிடையை வச்சுட்டு இந்த மக்களுக்கு உள்ள புத்திமதிகளை சொல்லி அதை ஒரு இதாக சொல்லி கொடுக்கணும். ஐயா சாமி தோப்புல திருவிழாவுக்கு மட்டும்தான் நாங்கள் அந்த வஸ்திரம் வச்சு ஐயாவுக்கு. நம்ம வழிபாடு உருவ வழிபாடு கிடையாது, அரூப வழிபாடு. அது என்ன மீன் அரூப வழிபாடுன்னா, நீங்க உங்க மனக்கண்ணுக்கு பார்த்தா ஒரு உருவம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆளு உட்கார்ந்து தவம் இருக்கிற நிலையில நீங்க சாமி தோப்பு மூலஸ்தானத்தை பார்த்தா தெரியும். அதே மாதிரி தாங்கள் இருக்கு பார்த்தா அதுக்கு வழிபாடு. அதுக்கு உருவமாது இல்லை. அதான் அதுதான் அரூப வழிபாடு. உருவம் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்தா உருவம், இல்லை நீ பார்த்தா இல்லை. நம்ம வழிபாடு அது. முந்திலாம் திருவிழாக்கு மட்டும்தான் அந்த ஐயாவை வைப்போம். வசதி கிடையாது. தேங்காய் விற்று எங்க தாத்தாலாம் 4 தேங்காய் விற்று தான் எண்ணெய் வாங்கி கொடுத்துவாங்க. இதெல்லாம் இப்போ சொல்லுவோம். அதுக்கு சொல்ல வரேன், அவங்க அப்படிலாம் பண்ணாங்க. அதுக்காக வந்த மாதிரி அதுக்கு பிறகு கூட்டம் வர முதக்கிழமை வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்தால் தனி மேடை தான் இருக்கும். ஆமாம் தெரியும், சின்ன வயசில் பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகு நித்தம் திருவிழா காலையில் வாகனம் எடுத்த பிறகு தான் உற்சவமூர்த்தி வெளியே போனால் மூலமூர்த்தி வேணுங்கிறதுக்காக வச்சு எனக்கு அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஐயா தாராறு நாங்கள் பண்ணுறோம்.
தாங்களில் ஊரில் ஒருவேளை எல்லா வசதி இருந்தால் பண்ணலாம். அதுதான் திருவிழா. எல்லா வசதி இருந்தாலுமே கொஞ்ச நாளையில் அது பிரச்சனையாக தான் மாறுது ஐயா. சாமி தோப்பில் வைக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த இதுதான் முதல்ல தான் சொன்னேன். அந்த இது வேண்டாம். அது வந்து நம்ம ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டி கூட கம்பேர் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு மூலப்பொருள் இருக்குது. ஒரு முட்டை எடுத்துக்கிடுங்க, அதுக்கு பருப்பு வந்து இருக்குது. ஒரு தேங்காய் எடுத்துக்கிடுங்க, அதுக்கு. அதே மாதிரி நம்ம ஐயாவளிக்கு மூலப்பொருள் சாமி தோப்பு. அதில் எந்த மாற்று வந்து யாருக்கும் வேண்டாம். நாங்கள் இருக்கனால நம்பி சொல்லலாம், நடைமுறையை சொல்லலாம். அதுவும் வச்சுக்கோங்க. பணியுடையில் வைக்கும் விதம். பணியுடையில் தான் சிலவங்க வாழைப்பழத்தை அப்படி மலைச்சி வைப்பாங்க. நான் வச்சிருக்க மாதிரி வைக்கணும். அதான் எனக்கு பணியோட கமத்தி வைக்கிறது. கமத்தி கொலைன்னா வலது பக்கம் கொண்டை, நம்ம இடது போட்டு வலது பக்கம் கொண்டை, இடது பக்கம். தாங்களே கழிவேற்று நடத்துகிறாமா, வடக்கோசலே வைக்கக்கூடாதுங்கிறேன். கழிவேற்று நடத்துகிறாங்கன்னா நம்ம ஆக்சுவலாக உங்கள் கருத்துங்க வைக்கிறாங்களே இப்போ வைக்கிறாங்க வச்சுட்டு என்ன நடக்குன்னு அங்கே ஒரு பிரச்சனைகளே உருவாகுது. எப்படி அப்படின்னா கழிவேட்டை அம்பு எய்கிறாங்க அப்படின்னா அம்பை யாரோ ஒரு கயிறில் பிடிக்குது. அது என்ன பணியிடக்காரங்கள் மேலே தப்பு. அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க மேலே பேசுகிறாங்க, அவங்க பிடிக்க வைக்கிறாங்க, எங்களுக்கு அது கிடைக்கல. உடனே அந்த அவங்க ஒரு கோஷ்டி சேர்றாங்க. கோஷ்டி சேர்ந்து அந்த தாங்கள் எப்படி நடத்த விடாமல் ஆக்குறது அப்படின்னு பிரச்சனை வருது. அது வேண்டாம். என்னது பொறுத்த மட்டும் 10 வாரம் கூட எடுங்க, 10 நாள் எடுங்க. இது இந்த கழிவேட்டி தேவை கிடையாது. உடனே இப்போ அதில் இப்போ எங்கெல்லாம் கட்டி சில தாங்கக்காரங்க சாமிக்கு மட்டும் அவங்க கொண்டாடுவாங்க, நம்ம இது பண்ணி கேட்பாங்க. இதுக்கு நான் பதிவு சொல்ல முடியாது. அது கழிவேட்டில் வேண்டாம். திருவிழா காலங்களில் உச்சி படிப்பு நடத்துவது குறித்து அது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. படிப்பு வேணும். தேரோட்ட அன்னைக்கு மக்களை காக்க வைக்கக்கூடாதுக்காக நம்ம அந்த டைம் 12 மணிக்கு வடம் பிடிக்கணும். அதனால அன்னைக்கு அப்படி உச்சி பிடிக்க கூடாது. புகைப்பிடிப்பு மற்றும் உச்சி பிடிப்பு நிறைவேறிய பின் ஐயா போரியா ஜெய் உபதேசங்களை ஒன்றாக மக்களுக்கு தெரியப்படுத்தும் தொடர்பாக இது வேண்டுதல். இது வேண்டுதல் இருந்தால் பண்ணலாம். அகில திருட்டை பற்றி அதுதான் நீங்கள் தனியாக போய் இல்லாமல் அகில திருட்டு பாடசாலைக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. இது டைமிங் இருந்தால் பண்ணலாம். இப்போ நமக்கு பதியில் வந்து இப்போ நம்ம தர்மம் கொடுக்குற நேரத்தில் ஏதாவது ஒரு உபதேசத்தை சொல்லி அதுக்கான ஒரு விளக்கம் நிறைய நேரம் ஆகாது, ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அப்படி அந்த நேரங்களில் பண்ண முடியுமா? உச்சி படிப்பு முடிஞ்ச உடனே தர்மம் கொடுக்க 20 நிமிஷம் ஆகும். ஆமாம். நாங்கள் யாரையும் குறை சொல்லலை. சில சூழ்நிலையில் 1:30 மணிக்கு நாங்கள் வந்து 12:50 உச்சி படிப்பு முடிச்சிடுவோம். சில நேரத்தில் 1:30 உச்சி படிப்பு முடியுது. தர்மம் கொடுத்ததுக்கு 1:50 ஆயிடுது. அங்கே என்னன்னா நீங்கள் தர்மம் பண்ண வந்தாலும் உச்சி படிப்பு முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் அன்னதானம் பண்ணணும். அது முறை. ஆமாம், கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். 1:50 ஒரு சின்ன பிள்ளைங்க காத்திருக்குமா? சுகர் பேஷண்ட் இப்போ உடனே நம்ம அப்படி இருக்கும்போது சிலவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்களே கேட்பாங்க, தரம் பண்ணி விட்டுருவோம். இந்த நேரத்தில் பேச கொடுத்தா கூட 10 நிமிஷம் அதில் பேசுவார். அதில் 10 நிமிஷம் வேஸ்ட்டு. மக்கள் முழங்க ஆரம்பிச்சுருவாங்க. என்ன மணி 2 ஆச்சு, ஒரு உச்சி மாங்க ரெடியாகி வரிசையில் நிற்பாங்க. இவங்களோட போட்டு நம்ம அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக வேணும். ஆனால் அது சாமி தப்பு பொறுத்த மட்டும் அது சாத்தியப்படாது. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரே ஒரு உபதேசம். ஏன்னா எங்கே இருந்தெல்லாமா மக்கள் நாங்கள் இப்போ கிளாஸ் எடுக்கிறோம் ஐயா. இல்லை, நிறைய பேசக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா ஐயா சொன்ன மாதிரி பசியில் இருக்கவங்க ரொம்ப கேட்க மாட்டாங்க. எப்படா சாப்பாடு கிடைக்காதான்னு தான் இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே ஒரு விஷயம், பொய்யரோடு அன்பு பொருந்தி இருக்காது. அதுக்கான விளக்கம் எல்லாருக்கும் காதுலேயும் போய் விழுந்துடும். டக்குன்னு ஒரு வார்த்தை கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஐயா, 5 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாது. ஓ சரி சரி, நம்ம அது பண்ணணும். ஏன்னா இப்போ நாங்கள் இப்போ கிளாஸுக்கு போகிறோம், ஏதோ ஒரு 10 தாங்களால் தான் எங்களை போக முடியும். இதே நம்ம அங்கே வரக்கூடிய நேரம் ஒரு 100, 150, 200 தாங்கல் மக்களாவது வர மாட்டாங்களா? அந்த சார்ந்த மக்கள் வர மாட்டாங்களா? ஒரே நேரத்தில் அந்த கருத்து போய் சேருது. அப்போ அந்த மாதிரி நம்ம ஏன்னா உபதேசத்தை மட்டும் நல்ல கருத்து நீங்கள் பண்ணுங்க. நம்ம சான்றோப்பில் அது கண்டிப்பாக உங்கள் இதுக்கு கொடுத்து நம்ம இது பண்ணுவோம். கண்டிப்பாக எங்களை ஒத்துழைப்பு. சரிங்க.
அவ்வளோதான். வேற ஏதாவது சந்தேகம்? வேற உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் தாங்கள் சார்ந்தவங்க கேளுங்க, இனி கேளுங்க. அப்புறம் ஐயா வந்து நம்ம தண்ணியில் இஷ்டப்படுத்தி சொல்லுறாங்க இல்லையா, அப்போ நீங்கள் மட்டும் இன்னும் மயக்க வந்து சொல்லுவாங்க பதிக்குள்ளே இருக்க எங்களுக்கு இருக்குது. அதே போல் நிறைய ஆள் வடக்கு வாசல்ல இருக்கு. அப்போ அந்த வந்து வடக்கு வாசல்ல நம்ம கேட்கல. பாக்ஸ் வச்சிருக்கோமா? சில நாடுகள் இல்ல பாக்ஸ் வச்சிருக்கிறோம், சில நாடுகள் அது கேட்காம இருக்கலாம். பட் பாக்ஸ் வச்சிருக்கலன்னா எல்லாம் கேட்காம அப்புறம் அதில் ஒரு காரணம் அங்கேயும் நிறைய ஆள் இருக்கு பாருங்க. ஆமா இருக்கு, பாக்ஸ் இருக்கு. அது அது உடனே செய்யணும். அது வந்து மிஸ்டேக். இது வெட்டி தகராறு இருக்கலாம், வச்சிருக்கோம். அவங்க ஐயா தாராளமா படிக்கலாம். யார் சொன்னா? எங்க நிர்வாகிகள் சொல்லியிருக்க மாட்டாங்க. சரியா? வேற எவனாவது இங்க பணிவிட பார்க்கறவங்க சொல்லியிருப்பான். நிர்வாகி ஒரு நாளும் சொல்ல மாட்டான். சுத்தி கும்பிடாதுன்னு சொல்லுவோம். ஐயா அதை சுற்றி கும்பிடுறதுல இன்னொரு டவுட்டு. நமக்கு இப்போ வாசிப்பு நடந்துட்டுருக்கு, தொடங்கிடுச்சு, பதவி தாங்கல்கள் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுற்றி கும்பிடலாமா? அடுத்து நமக்கு பள்ளியறையில் நமக்கு பணியிடம் செய்கிறதுக்கு நட சாத்தியாச்சு, சுற்றி கும்பிடலாமா? நட சாத்தி இருந்தால் சுற்றி கும்பிடலாம். நம்ம அந்த திருவிழா தொடங்கினது கும்பிடக்கூடாது, அது பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம இப்போ தாங்கல்கள் எல்லாம் வாசிப்பு நடக்குது, அந்த நேரங்கள்ல எல்லாம் சுற்றி கும்பிடக்கூடாது. சரிதானே? வந்து நேரே வந்து வாங்கி அங்க இருக்க பணிவிடக்காரர்கிட்ட நாம வாங்கிட்டு போகலாம், சுற்றி கும்பிடக்கூடாது. ம் சரி. ஆமாம் அதுதான் அதுதான் வேற அங்கே கும்பிடுறது. சரி சரி. ம் அது சொன்னா தப்புமா? அது நாங்க அது தப்பு. சுற்றி கூடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னா நானே ஒத்துப்பேன். உட்கார்ந்தவங்களே எழுப்பி இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாருங்க, எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அதான் எவனாவது இந்த நம்ம அன்னக்கை இருப்பாருல்ல. ஆமா நீங்க இல்ல நடந்திருக்கோம். நான் தான் நடந்திருக்கோம். அன்னக்கை 2 பேர் உண்டு இல்ல செய்வாங்க, நடக்கும். வடக்கு வாசல் உள்ளால வந்து குடிமரத்துக்கு உணர்ந்து கும்பிடலாமா? தாராளமா கும்பிடலாம். தாராளமா கும்பிடலாம். ஊரையும் போகும்போது வடப்பாளத்தில் வந்து ஐயாட்ட போதிச்சுட்டு ஐயாவிட்ட போதிச்சுட்டு தாராளமா விழுந்து கும்பிடலாம். இல்லை அவங்க இப்போ கடைசி கேட்டது வந்து நம்ம கூரைக்கு சொல்லிட்டு வரோம்ல, இப்போ நம்ம சொல்லிட்டு வரோம் ஐயா கூரை போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வரோம். அப்படி சொல்லிட்டு வரும்போது வலது பக்கமாக வரணுமா இல்லை இடது பக்கமாக அப்படி வரணுமா? வலது பக்கம். ஆமாம். பின்பற்றாங்க. முறை அது. சரி சரி. இப்போ வடக்காசலம் நம்ம சொல்லணுன்னாலும் நம்ம அப்படியே வந்து அங்கே ஓடி வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வரலாம். போகக்கூடாது. இதை வந்து இந்த ப்ரொசீஜரை ஒரு சிலர் மாத்துறாங்க. இப்போ என்னன்னா எங்க வரிசையா எப்படி எந்த வகையில போகலாம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. நிறையவே இருக்கிறாங்க. முடியாது, யாரையும் திருப்திப்படுத்தி வாழ முடியாது. ஐயாவுக்கு கட்டுப்பட்டு வாழணும், அவ்வளோதான். முடியாது.
ஐயா நம்ம மக்களுக்கு நன்மை செய்ய வந்து ஐயாவே வந்து மக்கள் என்ன செய்யலை, யாருமே நம்மளை எவ்வளோ குடும்பப்படுத்துகிறாங்க, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அதனால நம்ம என்ன நாக்கு வந்து இறைவனை இந்த விதைச்சுட்டு போ. அது ஒரு நாள் விருட்சமாகும். அப்படிதான் இந்த மாதிரி தான் இந்த பாட்டு பாடுறவங்க எல்லாம் எல்லாம் ஊக்குவிப்பேன். ஐயாவை பற்றி இன்னைக்கு பாடிட்டு இருக்கிறவங்களாம் நம்ம போக போக அந்த பணம் வர வர சில பணம் வந்தால் பணிவு வரணும் மாட்டோம் வர மாட்டாங்க. ஐயா அப்பப்போ அது கூலி கொடுத்துருக்கிறாரு, அது நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நமக்கு தேவையில்லை. சாப்பிடாதேங்கிறாரு சொல்கிறேன். சில இடங்களில் ஒரு இதை கேட்டுக்கிட்டீங்கன்னா ஐயா வழிக்கு சம்மந்தம் இல்லாத இடத்த தாக்கு எல்லாரும் வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் சட்டையை கழிச்சு பார்த்தோன்னா வரமாட்டாங்க. சிலவங்க அப்படியே விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே மணலியில் நடந்துக்கிட்டு இருக்கு. மணலியில் நடக்கலையா அங்கே வரக்கூடிய அது கரெக்டு. ஆமாம், கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது பதி மட்டும்தான். அது இடத்துக்கு தகுந்தாப்புல காசு நிறைய இருந்தால் அப்படியே மாறிடுறாங்க. எல்லா இடங்களும் இது இருக்கு. நம்ம சாமி கோவில் மட்டும்தான் கட்டுப்பாடோட. நீங்கள் தலையில் கிட்டதுன்னா ஒருத்தர் வரமாட்டாயா சும்மா இருக்கீங்க. ஐயோ வரலன்னா போட்டு இதே கான்செப்ட் ஐயா. நாங்கள் இங்கே சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளாடி அது பிரச்சனை ஆகுது. 2 மாதத்துக்கு முன்னாடி நான் மணலையும் போயிருந்தேன். ஆய்வுடன் படிக்கும்போது உச்சவடி படிக்கும்போது பாதி பேர்கிட்ட சட்டை போட்டு வந்தேன். அப்போ நான் தலைவரை கூப்பிட்டு தலைவர்கிட்ட சொல்கிறேன், உச்சப்படி உட்காருங்க. நான் எவ்வளோ சொல்கிறேன். சாதாரணமாக திருவாரூர் துணைவன் ஒரு சினிமாவில் அவனுக்கு மனைவிக்குள்ளால ஒரு பெரிய ஸ்டடி. அவன் கிறிஸ்தவ மதத்துக்கு போயிடுவான். அவன் கிறிஸ்தவ